ஹாய். இன்னைக்கு ஒரு நியூ எஃப்எஃப் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, மை ஆங்கர் இஷ்யூ மாஃபியா பாய் ஃப்ரெண்ட். அது ஜங்குக்கோட வெர்ஷனில் தட்டி தூக்குறோம் இந்த எஃப்எஃப்பை. அண்ட் இது ரொம்ப நாள் எனக்கு ஒரு மைண்டில் இருந்துச்சு, நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கலை இறங்கியிருக்கேன், ஸ்கிரிப்ட் பேப்பர் தொலைக்காமல். ஓகே, நம்ம உள்ள போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது மெடிக்கல் படிச்சுட்ருக்க ஒரு ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர். உங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப நல்ல பொண்ணு, யாரை பார்த்தாலும் ஓ வயனா அப்படின்னு இருக்கும், இறக்க குணம் உள்ளவங்க, ரொம்ப சென்சிட்டிவும் கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் 2வது பொண்ணு, உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஃபேமிலி. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிசிப்ளின், ஓகேவா? அதுவும் ஆச்சாரமான குடும்பத்தை ஒரு பொண்ணு நீங்கள். அப்புறம் அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக் வந்துட்டு ஒரு மாஃபியா, ஓகே. அண்ட் அவருக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, எல்லாமே பிடிஎஸ் தான், அதாவது ஹயாங் லைன்ஸ் அண்ட் மக்னே, அவங்களாம் தான். நம்ம ஜங்குக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஜிம்மின், ஓகே. பிடிஎஸோட ஜின்னும் ஷுகாவும் தான் வந்து ஜங்குக், ஜிம்மின் இவங்க எல்லாத்தையும் வந்து மாஃபியாவில் வளர்த்து மாஃபியாக்குள்ளே வந்திருப்பாங்க, ஓகே. இவங்க 7 பேருமே ஆர்ஃபன்ஸ் தான், பட் இப்போ அவங்களோட 7 பேர் ஒரு ஃபேமிலி மாதிரி. அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம டேயாங் மாஃபியால் இல்லை, பட் அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் இந்த சீரீஸில் இருப்பார். அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜங்குக்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நம்ம ஷுகாவுக்கு பிடிக்காது, அதாவது ஜங்குக்கோட மாஃபியா டீமில் இருக்க ஷுகாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ எப்பவுமே ஷுகா வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஜங்குக்கோட மீட் பண்ணாலும் ஷுகா அவ்வளோக்கா பேசவும் மாட்டார், அளவாக இருந்துட்டு போயிடுவார். அது ஏன்னா ஜங்குக்கு இன்னும் தெரியல, ஜிம்மனுக்கும் தெரியல. அண்ட் அனதர் சைடு உங்கள் அண்ணாவுக்கும் பிடிக்காது, அதாவது நீங்கள் ஜங்குக்கு லவ் பண்ணுறது பிடிக்காது. பட் வந்து ஹீ வில் பி லைக் ஓகே லவ் பண்ணிட்டா, ஆனால் வந்து ஜங்குக்கு பிடிக்காது, உங்களுக்காக தான் அவர் ஓகே வயனுக்காக அப்படின்னு இருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. தென் அப்புறம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவங்க பேர் ரியா. அவள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட், அவள் ஜங்குக்கு எல்லாமே தெரியும். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் ஒருத்தி மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் ஜங்குக்கு தெரியுமே. அண்டு அவளை தான் நினைக்கிறேன் கேரக்டர்ஸ். ஸோ ஜங்குக்கை பற்றி சொல்லணுன்னா, அவனுக்கு மாஃபியான்றது வந்து உயிர் மாதிரி, யாருக்காகவும் அந்த மாஃபியாவை விட மாட்டான். அண்ட் என்னன்னா, ஜங்குக்கு செம்மையாக கோவம் வரும், அவ்வளோ ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும், கோவம் வந்து பிளட்டு மாதிரி இருக்கும். சின்ன விஷயத்தையே ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஜங்குக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கோவம் பிடிக்காது, ஆனால் ஜங்குக்கு பிடிக்கும். அதாவது ஜங்குக்கு கூட இருக்க அந்த கோவத்தை மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்காது, பட் ஜங்குக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க ஜங்குக்கை. அண்ட் ஜங்குக்கும் அப்படி தான், அவர் முன்னாடிலாம் ஒரு மாதிரி இருந்தார், இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்தோடனே ஓரளவுக்கு ஓகே நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ஜங்குக்கு இருக்காரு. பட் அடிக்கடி அதுவும் மறந்துடுறாரு. இதுதான் வந்து இந்த கதையோட ஒன் லைன். இந்த கதையில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ் நான் வச்சுருக்கேன், ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ வள பேசிகிட்டு இருக்காமல் உள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் 2 பொண்ணுங்க அப்படியே வந்து காலேஜ்லேருந்து வெளியே வர, அது நீங்களும் ரியாவும் தான். ரியா சொல்லிகிட்ருக்கா, வயன் இன்றைக்கி மூவி போகிறோம், இன்றைக்கி ஹாஃப் டே மூவி போயே ஆகணும். மூவியா? ஏன்டி? இங்கே பாரு ரியா, நான் தான் மூவிக்கு வரமாட்டேன். ஏ வயன் வா, வயன் வா. அப்போது ஒரு பைக் சவுண்ட் அங்கே கேட்குது, நீங்கள் அப்படி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பட் திரும்பி பார்த்துடுறீங்க. அங்கே நம்ம ஜிம்மின் ஷுகா நிற்கிறாங்க பைக்கில். நீங்கள் அப்படியே தலையை சாய்ச்சி பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் உங்களை பார்த்துட்ருக்காரு. பிளாக் ஷர்ட், அதாவது பிளாக் டிஷர்ட், ஜாக்கெட், கூலர்ஸ், அந்த டேட்டூஸ், அப்புறம் இந்த ஜீன் பூட் இதெல்லாம் பார்த்துட்டு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியா பார்க்குறீங்க, என்னாடி உனக்கும் அண்ணனுக்கும் சண்டையா? நம்ம மூவி போகிறோம்,
நான் வருவேன், நம்ம மூவி போகிறோம் இப்படி இதுக்கடி கத்துற கேட்குறவங்களுக்கு கேட்கட்டும். நம்ம மூவி போகிறோம், நான் மூவிக்கு போகிறேன், யார் கூடயும் இல்லாமல் தனியாக என் ஃப்ரெண்டு கூட மூவிக்கு போகிறேன். அப்போது அந்த சைட் ஜெமின் வந்து நான் மச்சான் வால் மூவி போதான் எங்கே வரைக்கும் கேட்குது. அப்போ சுகர் ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் இருக்க. ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பேசாமல் அவங்களே தான் பார்க்குறாரு. வாரியா நம்ம மூவி போகலாம், நீ என்ன பண்ணுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடு, ஜாலியாக மூவி போய் ஃபெலிக்ஸை கூப்பிடு, ஃபெலிக்ஸை கூப்பிடு, நம்ம ஃபீலிக்ஸோட ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே ஜங்குக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் அப்படியே முறுக்கிறாரு. அவ்வளோ கோவம் வருது. நம்ம ஜிமின் பார்க்குறாரு என்னடா இதுன்னு. அப்புறம் வந்துட்டு ஏ வயன் சுமாரி எல்லாத்து டைமும் நான் தான் போனவா, இன்னைக்கு பார் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரியாவும் நீங்களும் அந்த ஸ்கூலை விட்டு இந்த காலேஜ் விட்டு வெளியே வரீங்க. ரியா வந்துட்டு சரிடி நான் கிளம்புறேன், அண்ணா வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. லைக் அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, ஒரு வாக்கபிள், உங்களுக்கு நடக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயாவது தான் பஸ்ஸில் போவீங்க. ஸோ அது ஒரு வே மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே ஒரு பப்பி இருக்கும், அந்த பப்பி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பப்பிக்கு நீங்கள் குக்கின்னு பேர் வச்சுருப்பீங்க. அது வந்து நிற்குது. நீ வந்துட்டு நீ தான் என் பின்னாடி சுத்தவன் எங்கேயோ சுற்றுறான், யாரு கூடயும் சுற்றுறான் அப்படின்னு சொல்லி அந்த பப்பியோட ஹைட்டுக்கு நீங்கள் குனிஞ்சு உங்கள் பேக்கில் இந்த ஒரு பிஸ்கெட்டை ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. தூரத்துலேருந்து ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் அப்படியே அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார், சுகா ஜிமின் போயிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஓரமாக நிறுத்திட்டு வந்து அந்த அந்த பப்பி பக்கத்தில் அவரும் நீல் டவுன் பண்ணி உட்கார்றாரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது பப்பி, நீ தான் எனக்கு இருக்க, சில பேர்லாம் கண்டவ கூடலாம் சுற்றிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னா அந்த பப்பி பார்க்குது. பிகாஸ் நீங்கள் பிஸ்கெட்டு கையிலே வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து அந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிடுங்கிடுறாரு. பப்பியோட ஜங்குக்கு பக்கத்தில் திரும்புது. என்ன பண்ணுறது பப்பி, சொல்லு பார்ப்போம். சில புத்தி கெட்டவளுகளுக்கெல்லாம் புரியவே மாட்டேது எப்படி ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும்னு. பார்க்க படித்த பொண்ணுங்க இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அப்போ நீங்கள் இந்த பிஸ்கெட் பேக்கெட் மறுபடியும் வாங்கிட்டு, என்ன பப்பி நான் தானே உனக்கு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், கண்டவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுட்ருப்பியா, சொல்லு அப்படி நீங்கள் கேட்க அந்த பப்பி அப்படியே பார்க்குது உங்களையும் ஜங்குக்கையும். சொல்கிறா பப்பி, வாயத்து வந்து பேச மாட்டியா, சொல்லாத, எனக்கு பிடிக்கல. அப்போ ஜங்குக்கு மறுபடியும் வந்து பப்பியை தூக்கிக்கிறாரு. இங்கே பாரு வாயன் இங்கே பாருன்ற அந்த பப்பியை அவர் கீழே வச்சுட்டு நீங்கள் வாங்கின பிஸ்கெட் பேக்கெட்டை அந்த பப்பிட்டு முன்னாடி போட்டுட்டு உங்களை பார்க்குறாரு ஜங்கு. என்ன மயிருக்கடி இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க, கால் பண்ண எடுக்க முடியாது உனக்கு, நைட்டில் எத்தனை டைம் கூப்பிட்றது உனக்கு, சொல்லுன்றாங்க. ஐயோ பப்பி இங்கே பாரு, இந்த தடிமாடுக்கு இப்போ தான் என் மேலே அக்கறை வந்துச்சா, அக்கறை. அப்போ அந்த பப்பி அப்படியே பார்க்குது, நிம்மதியாக தின்ன விடுங்கடி அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். பட் இருந்தாலும் அது பார்க்குது உங்களைய. யாருமே என் மேலே அக்கறை இல்லை பப்பி. இப்போ கூட பாரு, நீயும் அவன் கூட தான் நீ சாப்பிட அந்த பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிடுறீங்க, தரையில் வச்சு எடுத்துடுறீங்க. அந்த பப்பி அப்படியே பார்க்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு உங்கள் கையை பிடிச்சி எடுக்க அந்த பிஸ்கெட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. என்ன நினச்சிட்ருக்க வயனோ மனசில், இங்கே பாரு, நீ முதல்ல என் கையை எடுங்க, யார் நீங்கள், எதுக்கு வந்து என் கையை பிடிச்சிட்ருக்கீங்க, போங்க, அந்த பாலில் ஒருத்தி இருக்காள் அவன் மடியில் போய் வயன். நான் தான் சொல்கிறேனே, அது அப்படித்தான், நான் என் ஒர்க் அப்படி. ஒர்க் ஏன் ஜிமின் மாதிரி ஏதாச்சும் பொண்ணு உட்காந்துச்சா, இல்லைன்னா
உன்னோட அண்ணா ஆரம்புக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்க மடியில் ஏதாவது பொண்ணு உட்காந்துச்சா சொல்லு. ஜிமின் மடியில் இருந்தால் உட்காந்துச்சு. என் ஜிமின் ரூம்குள்ளேயே கூப்பிட்டு போயிட்டான். நான் கூப்பிட்டு போனேனா ஜங்குக் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லி நீ மறுபடியும் அந்த பாருக்கு தான் போயிட்டுருப்பியா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜங்குக்கு ஃபோன் வருது, பாரு பாரு பாரு, உடனே கூப்பிட்டுருவானுங்க ஆகாவோட ஃப்ரெண்டு ஜிமின். பார்த்தா அது நம்ம ஜிம்மின் தான். நம்ம ஜிம்மின் அப்படியே எடுத்துட்டேன், மச்சான் ஜங்குக்கே சீக்கிரம் வாடா, ஜுங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்டா, வரேன் 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 5 நிமிஷம் கட் பண்ணிட்டேன். என்ன அந்த சுகா அவன் தானே, பாரு வயன் அவன் இவன் பேசணும் மரியாதை கட்டும், உன்னை விட ஒரு வயசில் பெரியவர். ஓஹோ பெரியவர் மரியாதை, சரிப்பா, சாரி உங்கள் மிஸ்டர் யோங்கி அண்ணாவனை திட்டினதுக்கு. வயன் கட்டுப்பு மாதிரி ஏற்றிட்டு இருக்காது. நான் ஏற்றுறேன்னா நேற்று நைட்டு நான் எவ்வளோ உனக்கு கூப்பிட்டேன், ஏதாச்சும் ரிப்ளை பண்ணியா? அப்புறம் யாரும் போஸ்ட் போட்டுறாங்க இந்த மாதிரி மடியில் எவ்வளோ ஊற்றி உட்காந்து கோவம். மொட்டை எழுதுனாண்டி உட்காந்தா இங்கே பாரு ஜங்கு, உனக்கு வேணால் அதெல்லாம் அப்படி இருக்கும், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. வயன் நான் ஒரு மாஃபியா, இந்த மாதிரி பண்ணேன், ஆனால் நான் எதுவுமே பண்ண முடியாது சரியா? ஓ அப்புறம் நான் போய் இன்னொரு பையன் மடியில் உட்காந்தா உனக்கு ஓகேவா ஜங்குக்? ஏய் கழுத்தை விட்டுடா, கழுத்தை விட்டுறான். அப்படியே உங்கள் ஜங்குக் கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஏய் ஜங்குக் படிக்கு ஜங்குக் விடு ஜங்குக். என்னடி பேசுகிற நீ? என்னோடதுடி, நீ எந்தடி? அப்போ உனக்கு மட்டும் இருக்கும், அந்த பொண்ணு உண்மையிலே உட்காந்தப்போ எனக்கு அப்படி இருக்காது ஜாங்கு சொல்லு. வயன் நீங்க பாரு வயன், அவன் என்னோட ஆப்போசிட் டீலிங்கோட பொண்ணு, அவரு மடியில் உட்காந்து எனக்கு அந்த டீலே கிடைக்காது. நீ என்ன பண்ணட்டும், நீ சொல்ல வேண்டியது என்ன, அப்படிப்பட்ட டீல் உனக்கு எதுக்கு? வயன் நீங்க பாரு, நான் ஒரு ஆள் இல்லை, என்னோட அந்த 5 பேர் இருக்கானுங்க, புரியுதா? எரிச்சல் மாரி ஆக்கிட்டு இருக்காது. உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், நான் மாஃபியாவில் என்ன மறுபடி லவ் பண்ணேன். எதுக்கு கத்துற? ஆமாடி அப்படிதான் நீ கத்துவேன். என்ன பண்ணுவ ஜங்கு? கத்தாது என்ன கத்தாது? கத்து வேண்டி என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? உனக்கு பிடிக்கலன்னா கிளம்பி போடி, நானாடி உன் பின்னாடி சுத்தின, நீ தானடி என்னை லவ் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். குத்தி காட்டுற நீ, இப்போ குத்தி காட்டுறல நீ, குத்தி தாண்டி காட்டுறேன், என்னடி பண்ணுவேன் நீ? எனக்கு பாரு, நான் ஒரு ஆர்ஃபனேஜ், உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி குடும்பத்துலேருந்து வந்தவங்க. உனக்கு நீயும் என்னை பார்த்தனா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருக்கு, ஏன் மாஃபியாவில் இருக்கேன்னு. ஜங்குக் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், திட்டாது, எனக்கு அழுக வருது. அழுக வந்து ஆல்ரெடி ஏன்டி எனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும், நான் மாஃபியாவில் இருக்குன்னு தெரியும், பொண்ணுங்கிட்ட வழிவாளுங்க, அதுக்குன்னு நான் போய் ஒவ்வொருத்திக்கிட்டையும் எனக்கு வயன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சட்டையை எழுதி வச்சுக்கிறதா? என்னால் அப்படி பண்ண முடியாது. இஷ்டம் இருந்தால் என் கூட இரு, இல்லைன்னா போயிட்டே இரு சரியா? அப்படின்னு சொல்லி ஜங்குக் பாட்டு வண்டி எடுக்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கே பார்க்குறீங்க, அவர் ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கும். மறுபடியும் ஃபோன் வருது. என்னடா ஜிம்மினே, வரேன்டா மயிரே, வரேன் லொக்கேஷன் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குள்ள பார்க்குறாரு. வீடு போய் சேர், இல்லைன்னா செத்தாச்சும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிகாஸ் ஜங்குக்கு எப்படியுமே இவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருக்கு, பட் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக செத்து போயிடும் அப்படிலாம் அவர் பேசினதும் இல்லை. நீங்கள் அந்த பப்பி பார்த்தீங்க, அந்த பப்பி உங்களை பார்க்குது, அது ஆறுதலாக அது வந்து அவங்களோட கால்கிட்ட ரப் பண்ணிவிட்டு அது ஓடிடுது. உங்களுக்கு கண்ணெல்லாம் டியர்ஸாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்து ரூமுக்குலாம் போயிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போது ஒரு நாக் சவுண்ட், அது யாருன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வயன் அண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, மறுபடியும் அவங்க கூட சண்டை போட்டுருந்தேன். என்னவா அந்த அண்ணா ப்ளீஸ், நான் தான் தப்பு. வயன் எப்பயுமே நீ எப்படி வயன் தப்பாக இருப்ப? இல்லை சொல்லு, அவனுக்கு தான் நீ தான் அவன் அலையிற, அப்படி அவன்கிட்ட என்ன கண்டனம்? அமைதியாக இரு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு வயன், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னேன். டயாங் அமைதியாக இரு டயாங். எஸ், டயாங் தான் அவங்க அண்ணா, ஓகே? டயாங் உங்களோட பிரதர், ஓகே? ஸோ நீங்கள் டயாங் அப்படியே பார்க்குறீங்க. டயாங் வந்து எதுவும் பேசாமல் கீழே ரியா வந்து நிற்கிறா. ஏதோ மூவி போகணுன்னு சொன்னியாம்மா? ஐயோ நான் மறந்துட்டேன், நான் வரேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்.
கன்சீலர் போட்டு கண்ணுல இருக்கிறத அந்த அழுக்கையுமே அந்த நீ அழுந்ததெல்லாம் தடலம்பா இருக்குது, அதெல்லாம் அழிச்சிட்டு வா, மறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க, வந்துட்டு நீங்கள் ரியாவும் மூவிக்காக போகிறீங்க. அந்த மூவியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன், அதாவது நீங்கள், ரியா, ஃபிலிக்ஸ் 3 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஜங்குக்கு அது நல்லாவே தெரியும். ஃபிலிக்ஸும் எப்பவுமே உங்ககிட்ட அப்படி எதுவுமே பேசிக்குவோம், நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். வரும்போது கீழே ஒரு பர்சன் நிற்குன்னு அவ்வளோ ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பயந்துட்டு ஃபிலிக்ஸ்கிட்ட சொல்கிறேன், ஃபிலிக்ஸ் அவன் எங்கேயும் வந்துட்டான்டா, ஏ ஏ ஏ என்னடி அவன் ஆளை கூப்பிட்டு வந்துருக்காண்டி, ஜங்குக்கு கூப்பிட்றேன். முடியாது, ஏய் என்னடி விளையாடுறியா அப்படின்னு சொல்லி ரியா கேட்க, இப்போது அங்கே வேறு யாருமே இல்லை, நம்மளோட ஜாக்சன் தான் நிற்கிறாரு. எஸ், ஜாக்சன் வந்து உங்கள் பின்னாடி ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருப்பாரு. ஈவன் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சும். பட் வந்துட்டு ஆனால் வந்து நீங்கள் என்றைக்குமே இல்லை, எனக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, வயன் வேணாண்டி, நான் போய் பேசிட்டு வரேன். அப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஜாக்சன் வந்துட்டு எப்போ எனக்கு ஓகே சொல்லலான் இருக்க. ஜாக்சன் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத வயன். ஜாக்சன் கையை மேலே வைக்க முடியாதல்ல, என்னத்துக்கு நீ சிங்கிளாக தான் உனக்கு தூக்கிட்டு போய் முடிச்சிருப்பேன்டி. ஜாக்சன் எனக்கு தான் உனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டதா, உனக்கு தானே என்ன பிடிக்கல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம். நான் நல்லா பார்த்துப்பேன் வயனோடனே. ஜாக்சன் நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து உங்க கூட தானடி படிக்கிறேன், அப்படி என்னடி ஹைஸ்கூல்லேருந்து ஜங்குக்கு மேலே உனக்கு என்னடி. ஜாக்சன் வலிக்குது. என்ன அப்படி என்கிட்ட இல்லாத மட்டும் என்ன இருக்குது, என்னால் பெருசாக இருக்கா? ஜாக்சன் அசிங்கமாக பேசுது. என்ன, எனக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்குது, உனக்கு மாமியார் டார்ச்சர்னு சொல்லி அந்த அனாதை பையனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே ஜாக்சனை அரைஞ்சிட்றீங்க. ஜாக்சனோட ஃப்ரெண்ட்ஸு ஷாக்கு, உங்கள் ரியாவும் ஃபெலிக்ஸும் ஷாக்கு. யாரை என் ஜங்குக்கை பார்த்து ஆர்ஃபனேஜ்னு சொன்னேன், கொன்றுவேன், அவனுக்கு நான் இருக்கேன், நீ வந்து பார்த்தியா அவனுக்கு யாரும் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல, ஜாக்சன் கோவம் வந்து உங்கள் முடிய பிடிச்சி எடுத்து அந்த ஒரு தூள்மா இருக்கும் அதை அப்படியே சாய்க்கிறான். ஏ அப்படின்னு ஃபிலிக்ஸ் போக, அங்கே ஜாக்சனோட ஆளுங்க ஃபிலிக்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது, பிகாஸ் அது டாப் ஃப்ளோர், விட்டானா நீங்கள் விழுந்துருவீங்க. இங்கே பாரு ஜாக்சன் என்ன எதுக்கடி அடிக்கிற, என்ன வீட்டில் எவ்வளவுமே அடிச்சது இல்லடி அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுது. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். ஏன் வயன் அவன் கூட படுத்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க, எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஜாக்சன் தப்பா பேசுகிற, என்னை விட அவன் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கானா, காசு நிறைய இருக்குது, சொத்து அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கான், பணக்காரன்னு அவன் கூட படுக்க போயிட்டியா வயன்? ஏ ஜாக்சன் வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ரியா சொல்ல, என்ன ரியா அப்படின்னு நம்ம ஜாக்சன் பார்க்க, ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் வந்து அந்த ஆள் தள்ளி விட்டு ஜாக்சனோட காலரை பிடிச்சி தள்ளி விட்டுறான். நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்ன மாதிரி இங்கே தானே அப்படி இருக்கும், வயனில் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லும் போது ஜாக்சன் கோவம் வந்துடுது. அப்போ அங்கே ஜாக்சனோட ஃப்ரெண்டு காய் வந்து நம்ம ஃபிலிக்ஸை பிடிச்சி அடிச்சிட்றான். அவன் வாயிலேருந்து ப்ளீட் ஆகுது. ரியா தான் பிடிக்கிறான். பார்த்துட்டு ஜங்குக்கு கூப்பிடு ஃபிலிக்ஸ், ஜங்குக்கு கூப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரியாவும் ஃபிலிக்ஸ் பேசிட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஃபஸ்ட்டே எடுக்கலை, பட் ஒரு 2 times ரியா கூப்பிடும் போது ஹலோ ஜங்குக்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் ரியா அழுது அந்த ஃபோன் போய் விழுந்துருது. அங்கே உங்கள் வாய்ஸ் ஜாக்சன் என்ன விட்டுரு, ஜாக்சன் ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. ஜங்குக்கு இங்கே ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பாரு. பக்கத்தில் ஜிம்மின், சுகா, ஜெஹோப்லாம் இருக்காங்க. ஜங்குக்கு என்னாச்சு, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, ஜங்குக்கு எங்கே போகிறேன் அப்படின்னு சுகா சொல்ல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்க்குறாரு. என்னடாச்சு தெரில அப்படின்னு சொல்லி மீட்டிங் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகா, ஜிம்மின், ஜெஹோப் 3 பேருமே போயிடுறாங்க. அங்கே அந்த மாலுக்கு வந்து பார்த்தா அவங்கள அந்த தூள்கிட்ட வச்சு உங்கள் கத்தி வச்சுருக்கார் ஜாக்சன். அதை வச்சு உங்களோட அந்த ஆர்ம்ஸ், அதாவது அந்த கிராச் பண்ணி விட்டுறான். உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, ரத்தம் வருது.
உங்களுக்கு கால் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு. ஃபிலிக்ஸும் ரியாவும் ரொம்ப பாவம். அவங்கள அடிக்கலை, பட் அவங்களால இதை பார்க்க முடியல. அங்கே யாருமே ஹெல்ப் பண்ணல. பிகாஸ் ஜாக்சன் வந்து ரொம்ப ஒரு பணக்கார வீட்டு பையன். ஸோ யாரையும் எதுவும் கேட்கவும் முடியாது. இப்போது ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக் ஜங்குக் ஜங்க் அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு ஒரு பர்சனோட செஸ்ட்டில் போய் விழுகிறீங்க. பார்த்தா அது நம்ம ஜங்குக் தான். ஜாக்சனை பிடிச்சி இழுத்து அடித்து உங்களை அப்படியே அவரோட செஸ்ட்டில் சாய்ச்சிக்கிறாரு. ஜங்குக் அவர் எதுவுமே பேசாமல் உங்களை டைட்டாக பிடிச்சி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிமின் வராரு. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்கல, ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறாரு உங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு. உங்கள் கை, இந்த ஆர்ம்ஸ் அப்புறம் நெக்கெல்லாம் பார்த்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. பிகாஸ் இன்னும் ஜிமின் வந்து உங்களோட சிஸ்டர் மாதிரி தான் எப்பயுமே பார்த்துருப்பாரு. ஸோ அவர் இப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜங்குக்கை பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ கோவம். அவனோட வெயின்ஸ் எல்லாம் அப்படியே பொட்டச்சிட்டு வந்து நிற்குது. யார் ஜங்குக்கு சொன்னது? அப்போ ரியா இருந்துச்சு. வாயன் ஜாக்சனுக்கு ஜங்குக் தான். நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற ரியா அப்படின்னு நீங்கள் கேட்க அங்கே செம்ம ஃபைட்டு. ஜாக்சன் ஆல்மோஸ்ட் பாஸ்ட் அவுட். ஜங்குக்கு அப்படி அடிச்சிட்ருக்கான். அவனுக்கு ஆல்மோஸ்ட் மூச்சு நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு. பிளட்டெல்லாம் அவ்வளோ வந்துடுச்சு. நீங்கள் ஜங்குக் ஜங்குக் நிறுத்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிக்க பார்க்குறீங்க. பட் நோ யூஸ். அவங்களே தள்ளி விட்டு அப்படி அடிக்கிறான். அவன் மேலே கை தக்கடா கை வச்சேன். இந்த மாதிரி இருக்கடா அவன் மேலே கை வச்ச. ஜேகே 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 விடு ஜேகே. இப்போ தெரியுது உனக்கு? இப்போ உனக்கு வலிக்குதா? அவன் மேலே என்ன மாதிரி இருக்கடா தொட்ட? வேணாம் தானே சொன்னான். எதுக்கடா தொட்ட எதுக்கடா தொட்ட அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு பீஸ்ட் மாதிரி மாறி அப்படி அடிக்க உங்களுக்கு ரொம்ப பயந்துட்டு ஜிமினை பார்த்தா ஜிமின் எதுவுமே சொல்லலை. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஜிமினா அவனை நிறுத்தி சொல்லுங்க, நான் நிறுத்தி சொல்லுங்க. வயன் அவனுக்கு வேணும் இது, நீ சுமார் அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்ல நீங்கள் போய் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் நோ யூஸ். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ பின்னாடியிலேருந்து ஜங்குக் போகுது ஜங்குக் எனக்கு பயமாக எனக்கு ஜங்குக் ஜங்குக் போத நிறுத்து ஜங்குக் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. அவரோட நக்கிள்ஸ் ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது கை. அவர் எதுவுமே பேசாமல் உங்கள் கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டு போயிடுறாரு. அங்கே நம்ம ஜிமின் ரியாவையும் ஃபிலிக்ஸையும் பார்த்துட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரியா அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கையும் பார்த்துட்டு இந்த வயனுக்கு எப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஃபிலிக்ஸ் வந்து அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே கட் பண்ணால் கீழே பார்க்கிங் லாட். அங்கே யாருமே இல்லை. நம்ம ஜங்குக் அவரோட உங்களை அப்படியே பிடிச்சி எடுத்து அந்த பைக் மேலே சாய வச்சுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறாரு. அவ்வளோ கோவம் இருக்குது. என் கேர்ளே நீ தொட்டுட்டியாடா அப்படின்னு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு நீ எதுக்கு வந்த, நீ இப்போ எதுக்கு வந்த சொல்லு. அப்போ ஜங்குக்கு அவன் பார்க்குறாரு. என்னடி நீ பைத்தியமாடி நீ? என்னை எப்பயுமே நீ திட்டிகிட்டு தான் இருப்பியா ஜங்குக்கு? அத்தா திட்டுமா தாண்டி பேசுகிற வயனை, திட்டுமா தாண்டி நீ பேசுகிற, கெட்ட வார்த்தை பேசாத ஜங்கு. சும்மா இல்லை, நானும் பார்த்துட்ருக்கேன். கெட்ட வார்த்தை பேசாத. உடனே எதுவும் சொல்லவும் கூடாது. திட்டினா ஆன்னு அழுகிற. அப்போது நீங்கள் பார்த்துட்டு பாரு எவ்வளோ ரத்தம் பாரு. ஏண்டி உன்னை அப்படி தோற்றம் ஒருத்தன் திருப்பி அடிக்க மாட்டேன். அடிக்கலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு கால் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்டு மாரி தான் என்னை கூப்பிட்டு சொல்லுவாளா? ஜங்கு என்னடி அவங்களுக்கு புரியுதுடி நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன். ஆனால் உனக்கு என்னடி மயிறு புரியல? ஜங்குக்கு சும்மா அது என்னடி எனக்கு என்ன பிரச்சனை? நான் மாஃபியாவில் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா, இல்லைனா நான் பிரச்சனையா, இல்லை என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஜங்குக் நான் தான் சொல்லியிருக்கேனே எனக்கு இந்த மாஃபியாலாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா எதுக்கடி நான் லவ் பண்ணேன்? ஏன்டி என் லைஃப்பில் வந்துட்டு உன்னால் என் மொத்த லைஃபு போயிடுச்சுடி. நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ண? உன்னால் தாண்டி எல்லா பிரச்சனையும். ஒவ்வொரு சண்டை 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 மட்டும்தாண்டி நீ போடுற என் கூட. நான் எவனையாச்சும் அடித்தா நீ ஏன் அடிக்கிறேன்னு கேட்குறடி? அது ஏன் வேலைடி மயிறு.
எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக், எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் இருக்குடி பயப்படுற? உன்னை எங்கே இறந்துருவணும்னு பயம் இருக்குது ஜங்குக். சோபா, அதுக்கு தான் படத்தெல்லாம் ஓவராக பார்க்காதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருடி, உனக்கு அந்த பயம் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீ நம்பணும்டி என்ன, புரியுதா? புரியுதா அப்படின்னு சொல்லி உங்கள் காலரை பிடிச்சி கிட்ட எடுத்துக்கிறான். நீங்கள் இன்னும் கண்ணீர் டியர்ஸ் வச்சு தான் இருக்கீங்க. அழுகாதடி மயிரே, நீ அழுந்தாலும் எனக்கு சங்கட்டமாக இருக்குது. கருவம் பிடிச்ச எப்போ என் லைஃப்பில் வந்தாலும் அப்போவே எல்லாம் போச்சு. என்ன, நான் உன் லைஃப்பில் வந்தாலும் எல்லாம் போச்சா உனக்கு? சொல்லு ஜங்கு. ஆமாடி, நீ எப்போ வந்தியோ உனக்காகன்னு கேட்டு என் லைஃபே போச்சுடி அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிடுற. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போது உன் லைஃப்லேருந்து நான் போயிட்டு வா அப்பா சாமி அப்படின்னு ஜங்குக்கு கையெடுத்து கும்பிட்டு கிளம்பிடு, நிம்மதியாக இருப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தரை அடிச்சுட்டு முடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே பொண்ணுங்களோட குஜாலாம் இருந்துட்டு. நீங்கள் டப்புன்னு ஜங்குக்கு அடிக்க என்ன மறுக்கடி அடிச்ச என்ன நீ? எதுக்கு அடிச்ச? ஜங்கு, நீ எதுக்கு அப்படி இந்த வார்த்தையை சொன்ன? ஓ, இது வரைக்கும் நீ யாருமே அடிச்சதில்லை, என்ன மாதிரி நீ அடிச்ச அப்படின்னு ஜங்கு கேட்க, ஜங்குக்கு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல், நான் வந்ததுனால ஓ லைஃப் நல்லா இருந்துச்சா இல்லையா? இல்லடி, நல்லா இல்லடி, நீ வந்ததுனால என் லைஃப் நல்லா இல்லை. ஜங்குக், நான் மறுபடியும் கேட்குறேன், நான் வந்ததுனால நீ 100 டைம் கேளு, 101 டைம் கேளு, மொய் வைக்கிற அளவு கேட்டுக்கிட்டே இரு. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை மட்டும் தான் ஒவ்வொரு டைமும் கூட சண்டை போட்டோ இல்லைனா இந்த மாதிரி யாராச்சும் வந்தோ என் வேலையை விட்டுட்டு நான் இங்கே வரேன். சரியா? எனக்காக இருந்த ஹியாங்ஸை நான் மறக்கிறேன் உன்னால். அப்போ நான் கிளம்பிடுவேன் ஜங்குக், கும்பிடுறேன்டி, நீ என் லைஃப்பில் வந்துடாதடி, போயிடுறி. ஜங்குக், சீரியஸாக தாண்டி சொல்கிறேன், கிளம்புடி, நான் அவனை வந்து வண்டியை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, எப்படியா இருந்தாலும் திரும்பி வருவா அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. பட் நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே போனோன்னே ஜங்குக் பார்க்குற ஒரு நிமிஷம் அப்போ நினைக்கிறாரு, இனியாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் என் கூட இருந்து கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டுறாரு. ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. நம்ம ஒரு டாமில் ஜங்குக், அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களா, அங்கே நம்ம சுகா வந்துட்டு ஜிமினை பார்த்து, டேய் லன்ச் ஆச்சு இன்னும் உனக்கு காணோம், இருங்க நான் கூப்பிட்றேன், ஜங்குகே அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் கூப்பிட, ஜங்குக் வந்துட்டு ரூம்லேயே தான் இருக்காரு. ஒரு 2 days ஒரு ரூம் விட்டு வெளியே வரல, மாஃபியா ஒர்க்குள்ளேயும் போகல. இப்போ ஜேஹூப் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, சுகா தெரியல, என்னடா ஆச்சு ஜிமின்? அது ஏதோ சண்டைனா வா எனக்கும் ஜங்குக்கும். ஓ சண்டையா அப்படின்னு அவங்க கேஷாக வச்சுக்கிறாங்க, பிகாஸ் இது நிறைய டைம் நடந்திருக்கு. ஆரம் வந்து இன்னும் கிளம்புறாவ அப்படின்னு வாட்சை பார்த்து சொல்ல, எஸ் இது 3 o'clock, இது உங்கள் காலேஜ் முடிகிற டைம். என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் ஜங்குக்கு எப்படியாவது வந்துடுவார், வந்து உங்களை விட்டு பார்த்துட்டு ஏதாவது மறுபடியும் சண்டையை போட்டு போயிடுவார். பட் அன்றைக்கி போகல, அவன் நேற்றும் போகலண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஹோபிக்கும் ஷாக்கு, நம்ம நம்ஜுனுக்கும் ஷாக்கு. என்ன சீரியஸாக வாடா, என்ன பிரேக்கப்பு? இந்த வாட்டி சீரியஸாக தான் நினைக்கிறேண்ணா, ஜங்குக் வேணான்ட்டான், அந்த பொண்ணும் என்னாச்சு அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா கேட்க, அப்படியே ஸ்டெப்ஸை நம்ம ஜங்குக்கு இறங்கி வரான். அவன் எவ்வளோ அந்த மூஞ்சில் ஒரு சேடும் தெரில, ஒரு ஹாப்பினஸும் தெரில, அவன் எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ். எஸ், நம்ம நம்ஜுனுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், நம்ஜுனுக்கு மட்டும்தான் மேரேஜே ஆகிருக்கும். அந்த பொண்ணுக்கு நம்ஜுன்லாம் மாஃபியில் இருக்கான்னு தெரியும். ஸோ ஆரம் வந்து அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அந்த பொண்ணும் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அவங்க பேர் சாரா. அவங்க வந்து எப்பயுமே ஜிம்மின், ஹோபி, ஜங்குக் எல்லாத்தையும் ஒரு குழந்தை, அதாவது அவங்களுக்கு குழந்தை இல்லை, நம்ஜுனுக்கும் சாராக்கும் பேபி இல்லை, பட் அவங்க ஒரு எல்லாத்தையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ சாரா வந்துட்டு ஜங்குக்,
அண்ணி வா சாப்பிடலாம் வா. என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? நீ கிளம்பல? பசிக்குது நீ. என்ன ஜங்குக் சிவா சாப்பிடலாம் அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாரு. ஜங்குக் பாட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு சுகாட்ட ஒரு ஒரு மாதிரி கொடுக்குற ஒரு கார்டு, இன்றைக்கி முடிச்சிட்டேன் சுகானா. டே அடுத்த வாரம் தானே முடிக்கணும், இல்லை போர் அடிச்சிச்சு நான் முடிச்சிட்டேன். போர் அடிச்சிச்சுன்னு முடிச்சிட்டானா அப்படின்னு ஹோபி பார்க்க ஜங்குக் பாட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த இன்னொரு சைடு உங்கள் வீட்டில் நீங்கள் அவ்வளோ அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக் கூப்பிடவே இல்லை 2 டேஸாக. ரியாவும் ஃபெலிக்ஸும் ஜங்குக்கு கால் பண்ண ட்ரை பண்ணாலும் எடுக்கலை. ஒன் டே என்ன ஆகுது, நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வரீங்க. அந்த கார்னரை பார்த்தா ஜங்குக்கு ஜிமின் சுகெல்லாம் அங்கே எப்பயும் இருப்பாங்கள்ல, அங்கே பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ அங்கே ஒரு கார் வந்து நிற்குது. நீங்கள் அதை பார்த்தா அது நம்ம சுகா. அப்படியே பார்க்குறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு அவர் எதுவுமே பேசாமல் அந்த காரு ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அமைதியாக கிட்ட போய் நிற்கிறீங்க. சுகா பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஏறிக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் சுகா கூட பேசுனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சுகா கூட பேசுகிறீங்க. இப்போது அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு ஒரு மாதிரி ஜங்குக் அவரோட ரூமில் இருந்து பால்கனியை பார்க்க அங்கே ஒரு ஃபுல் மூன் இருக்குது. அந்த ஃபுல் மூனை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒன்று ஞாபகம் வருது. அப்படியே நினச்சி பார்த்தா ஒரு காலி ரோடு, நைட்டு ரொம்ப சில்லுன்னு அங்கே ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டியில் 2 கப்புள்ஸ் அழகாக நின்றுட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு ஐஸ் வண்டி நிற்குது. அந்த பொண்ணு அந்த பர்சன் மேலே, அதுமாரி அந்த பையனோட செஸ்ட்டில் சாய்ஞ்சிட்டு அந்த பையன் அந்த பொண்ணை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்கையை பார்த்துட்ருக்க ஜங்குக் எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேச, எஸ் அது நீங்களும் ஜங்குக்கும் தாண்டா. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பாட்டு நீங்கள் காலேஜில் நடந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க, ஏய் என்ன என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஜங்குக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி உங்க கூட டெய்லி வரணும். ஐயோ டெய்லியில் வர முடியாதுடி, மந்த்லி ஒன்ஸ் அது கஷ்டம், 2 months ஒன்ஸ் டெய்லி கூப்பிட்டு வரேன். நிஜமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் ஜங்குக் கூட செஸ்ட்டில் படுத்துட்டு அப்படியே அந்த நைட் ஸ்கையை பார்த்தா ஜங்குக் அங்கே பாரு, என்ன ஃபுல் மூன். உனக்கு இதை பற்றி தெரியாதா? இதை பற்றி என்ன தெரியணும்? இங்கே வா. அந்த ஃபுல் மூன் இருக்குல்ல, ஆமாம், அது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டார் இருக்குல்ல. ஆமாம், மற்ற ஸ்டார் எதுவும் அதுக்கிட்ட போல, ஆனால் அந்த குட்டி ஸ்டார் மட்டும் அதுக்கிட்ட க்ளோஸாக இருக்குல்ல. மூணை விடவும் அது அவ்வளோ ஷைனாக இருக்குல்ல. இப்போ என்ன சொல்ல வரேன், அந்த ஸ்டார் தான் நான், இந்த மூன் தான் நீ. ஏன் அப்படி? உன் லைஃப்பில் எவ்வளோ பெருசு வலியும் சந்தோஷமும் இருந்தாலும் நீ என்றைக்குமே தனியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மூன் எப்பயுமே தனியாக தான் இருக்கும். ஆனால் அந்த குட்டி ஸ்டார் பாரு, அது என்ன மாதிரி பிரைட்டாக இருக்கும், உன் கூட எப்பயுமே இருக்கும் ஜங்குக் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஜங்குக் கூட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, உனக்கு யாரோ இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். ஒரு அம்மாவா, அப்பாவா, அக்காவா, ஒய்ஃபா, குழந்தையா, நான் எப்பயுமே இருப்பேன் ஜங்குக். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி யார்கிட்ட அவர்கிட்ட சொன்னதில்லை. நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும் போது நீ என்னவன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜங்குக் நீ என்ன பேசிகிட்ருக்க? மணிரத்னம் ஃபிலிம் டைலாக்லாம் சொல்லிகிட்ருக்க. போடா, ரொமான்டிக்காக பேச வந்து பாரு, என்ன சொல்லணும் அப்படி நீங்கள் கோச்சு திரும்ப. ஜங்குக்கு அப்படியே உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். அந்த அவரோட ஆர்ம்ஸ் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட ரேப் ஆகிக்கிட்டு, எப்பயுமே என்னை விட்டு போக மாட்டேல வயன், போக மாட்டேல, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என்றைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்.
நீ போகாமல் இருந்தா சரி, நான் போயிடுறேன்டி. இவர் பெரிய இவரா, இவர் போயிடுவாரா, நம்மளை பார்த்தா எழுச்ச வயமாக தெரியுதா? ஆ ஆ ஆ வாயன். யார் நீ? எங்கிருந்துடி வந்த? எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து. கம்மன் ரெடி. சாரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பீச்சில் மறப்பனா அதை. ஐயோ சார் எப்பயாவது ஒரு டைம் தான் ரொமான்டிக்காக இருப்பார். நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்க. வீடியோவில் வேணாண்டி அப்படின்னு சொல்ல ஜங்குக், வயன் என்ன உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடி? சொல்லட்டுமா சொல்ல. நமக்குன்னு ஒரு அழகாக ஒரு வீடு இருக்கணும். ஓகே, அவ்வளோவா சத்தமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ நான் நம்ம மட்டும் இல்லை, நம்ம 3 பேரா? யார் பார்த்தா அந்த பப்பி, நீனா இவன் அப்பி, நம்ம 3 பேருமே அந்த வீட்டில் இருப்போம். ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். வீடு ஓப்பன் பண்ணோடனே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், குட்டியாக ஒரு கிச்சன், ஒரே ஒரு பெட்ரூம் தான், சாஃப்டாக பால்கனி இருக்கணும், அங்கே நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கணும், பின்னாடி ஒரு கார்டன் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. வயன் அப்படின்னு சொல்ல ஜங்குக் இல்லை சொல்லு. அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை. ஒன்று இல்லடி 2 வேணும். 2 சரி, பையன் 1 பொண்ணு 1. இல்லடி 2மே பொண்ணு தான். அநியாயம், ஒத்துக்க முடியாது. நான் நீ என்னடி ஒத்துக்கிறது? 2மே கேர்ள் பேபி தான். எனக்கு 2மே என் கேர்ள் பேபி தான். அஸ்கு புஸ்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் அவங்க 2 பேர் வந்து என் அப்பான்னு அப்போ நான் எங்கே போகிறது என் புருஷனுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2ம் கேர்ள் தான். அதெல்லாம் முடியாது ஜங்கு. பொடி, எனக்கு 2 கேர்ள் தான் வேணும். சரி, ஆனால் நீ என்ன மறக்கக்கூடாது. முன்னெல்லாம் மறந்துடுவேண்டி. நான் பேர் கூட யோசிச்சு வச்சுட்டேன். ஓஹோ, பேரெல்லாம் யோசிச்சு வச்சிட்டிங்களா? நான் நீ ஆன்டி ரொமான்டிக் நினச்சேன்டா. நாலாம் 4 குழந்தைய பெப்பேன். அட்டுப்பாவி, நீ தான் பாவம். எங்களுக்கெல்லாம் ஓகே தான். ஐயோ, என்னோடய இன்னோசன்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இவன். சும்மா ஜங்குக் அப்படின்னு சொல்லி 2 பேர் சிரிக்க. இப்போ ஜங்குக் வந்து வயன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பேசுகிற? நான் இப்போ ஹைஸ்கூல் படிச்சிட்ருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறாடி என்னைய அப்படின்னு ஜங்குக் உங்களை பார்த்து கேட்க, நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு, நான் படித்து முடித்து காலேஜ் முடித்து டாக்டருக்கு படித்து முடித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதடி. கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் போதும். சரி, அப்போது இன்னும் என்ன ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி மேரேஜ் பண்ணணும்னு ஆசை? என்ன பண்ண? கிஸ் கொடுத்தேன். சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம்ல. கிஸ்ஸெல்லாம் தானாக கொடுக்கணும், சொல்லிட்டு கொடுக்கூடாது. ரோட்டில் இருக்கோம். பரவாயில்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு கிஸ் அது கொடுத்துட்டியே. இதெல்லாம் சும்மா தாண்டி, நான் கொடுக்குறது இன்னும் தரமாக இருக்கும். ஜங்குக் போ, குட்ரி அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே அப்படியே அந்த ஃபன்னாக முடியாது. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டில் ஜங்குக் வந்து கண்ணை திறந்தா அவர் அந்த 3 பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டாரை பார்த்துட்டும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு கதை சாத்திட்டு போய் தூங்கிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 3 days கழித்து ஜங்குக்கா உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்களும் ஜங்குக்கிட்ட பேசவே இல்லை. பட் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வரும்போதும் நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. அவ்வளோ ஈகோவா அவனுக்கு? இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படி அங்கே டேங் வராரு. டேங் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களா டேங்கை பார்க்குறீங்க, எதுவுமே பேசிக்கவே இல்லை.
அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்ன மறுபடியும் சண்டையா? ஆமாம், சண்டை. சரி, இதை வச்சு ஸ்டடீஸை நீ கோட்டை விட்றாத. அப்பா அம்மாவோட ஆசை உன்னை டாக்டராகி பார்க்கணுன்னு ஞாபகம் இருக்குல்ல வயன்? ஞாபகம் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? உனக்கு ஏன் ஜங்குக்கு பிடிக்கல? இப்போ எதுக்கு அதை கேட்குற? சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சே ஆகணுமா? ஆமாம், தெரிஞ்சுக்கணும். அவன் மாஃபியாவில் இருக்கிறதுனால தான் உனக்கு பிடிக்கலையா? அதனால் எனக்கு அவனை பிடிக்கல, நான் என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேன்னா? அப்புறம் உனக்கு எது அவன் பிடிக்கல? அவன் அந்த ரவுடி மாதிரி இருக்கான் அதுவா? இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா வயன்? எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுக்குன்னு யாரும் இல்லைனா கூட அவன் கூட இருக்கிறவங்கள என்றைக்குமே தனியாக விட மாட்டான். அதனால என்னவோ எனக்கு ஜங்குக்கையும் ஜெமினியும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் போய் பேசி இதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியுமா, நானும் அவனும் ஒரே ஹைஸ்கூல் தான் படித்தோம். உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. எஸ்டா நம்ம ஜங்குக், ஜிம்மின் எல்லாம் ஒரு ஹைஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. அதே ஹைஸ்கூலில் தான் நீங்களும் டயாங்கோ எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வேறு பிளாக், டயாங் வந்து ஹையர் செகண்டரியில் ஒரு பிளாக்கில் இருப்பார். ஒரு நாள் நம்ம டேக்கு ஃபுட்பால்லாம் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அவர் ஆனால் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் காமிச்சு ஸ்கூல் டீம்லலாம் போனதில்லை. ஜங்குக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயுமே அவர் இருக்கிற டீம் தான் வின் ஆகுமே. நம்ம ஜிம்மினுக்கும் அது ஓகேன்னு அவர் ஜிம்மினும் ஜங்குக்கும் ஒரு டீமில் தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வந்து ஆப்போசிட் டீமில் ஆள் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. அப்போது ஜங்குக்கு ஆப்போசிட்டாக தான் விளையாண்டுருப்பார் டே. அந்த மேட்ச்சில் நம்ம டே ஜெயிச்சிருவார். ஸோ ஜங்குக்கு கோவம், வாட். ஆனால் வந்து டேயாங்க எதுவும் திட்டிருக்கலாம் மாட்டார். பட் அப்பத்துலேருந்து டே விசஸ் ஜங்குக் அப்படின்னு வந்து ஹைஸ்கூல் ஃபுல்லாக இருக்கும். வி வெர்சஸ் ஜேகே அப்படின்னு இருக்கும். எப்பயுமே வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் ஒன்றா ஜங்குக் வின் பண்ணுவார், இல்லை டே வின் பண்ணுவார், இல்லைன்னா ட்ராவ் ஆகிடும். இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு ஸ்கூல் டீமில் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் நேஷ்னல் லெவல் போகணுன்னா அதுக்கு செலக்ட் பண்ணணுன்னு சொல்லி நம்ம ஜேகே நல்ல பிளேயர், பட் ஜேகேவே செலக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஜேகேக்கு பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, நாமினியும் இல்லை, அவன் வச்சுட்டு நம்ம வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக டேவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு ரொம்ப கோவம். பிகாஸ் அவர் நல்லா விளையாண்டுருப்பார். ஆனால் கம்பேரிங் டு டே, ஜேகே வந்து நல்லா விளையாடுவார். ஆனால் டேவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. டேவும் அதை அவ்வளோக்கா அவர் எடுத்துக்கல. அண்டு அவர் காம்படிஷன் போனப்போ டே வந்து ஒரு மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணி தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டேவை ஃபுட்பாலே விளையாடக்கூடாமல் பேன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஜங்குக் தான் ரீசன்னு நம்ம டே நினச்சிட்ருக்காரு இது வரைக்கும். இப்போ அப்படியே டே சொல்லி முடிக்க அந்த ஜங்குக்னால தான் நான் அந்த ஃபுட்பாலே விட்டுட்டேன். இப்போது நீங்கள் டேயாங்க பார்க்குறீங்க, அவன் கண்ணில் அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் டேங்கோட ஷோல்டரில் தலை வச்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. டேங் அப்படியே எந்திரிச்சிட்டு கிளம்ப போகும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வயன்? நான் ஏன் தெரியுமா நீ ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அன்றைக்கி ஜிமினுக்கு என்ன நடந்தது அதை வச்சே தெரியும் ஜங்குக் ஒன்று நல்லா பார்த்துப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவனை நினச்சி பார்க்குறீங்க. ஹைஸ்கூல் முடியும் போது நம்ம தேவும் ஜிமின் எப்பயும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஜங்குக்கும் ஜிமின் எப்பயும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஜங்குக் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஒர்க்குன்னு சொல்லி போயிருப்பார். அப்போ ஜிமின் தான் தனியாக இருந்துப்பான். ஜங்குக் மாதிரி ஜிமின் கிடையாதுடா. அப்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட்டு. அப்போ நிறைய பசங்க ஜிமினை புலி பண்ணி அவனை அடித்து ஆல்மோஸ்ட் ஜிமின் ரொம்ப சீரியஸாக ஆகி போயிருப்பார். அப்போது அது ஸ்கூலில் தான் நடந்ததுனால
ஸ்கூல் தான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம டேங் அங்கே ஸ்கூல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்ததுனால டேங்கும் அங்கே போயிருப்பார். நம்ம ஜங்குக்கு அவ்வளோ டாக்டர்ஸ் காலெல்லாம் விழுந்து ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை காப்பாற்றிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருப்பார். அப்போது டேங் ஒன்று புரிஞ்சுக்கிறான், ஜங்கு கூட யார் இருந்தாலும் அவன் அவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு. இப்போ டேங் அப்படியே வந்து வயனை பார்க்க, வயனும் அப்படியே ஒரு மாதிரி அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி விட்டுடுறீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 2 வீக்ஸே ஆயிடுது. ஜகு உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்களும் எதுவுமே பேசிக்கவே இல்லை வந்துட்டு. அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கவங்களாம், நீங்கள் ஜூனியர் டாக்டர் தானே, டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கவங்க தானே, நிறைய ஹாஸ்பிட்டலில் பேட்சாக பிரித்து அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு ஜூனியராக ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பாங்க. அங்கே நீங்கள் போயிருப்பீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே நீங்கள் நின்றுட்டு நிறைய 3 பேஷண்ட்டுக்கு நார்மல் பிளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வராங்க, ஒரு மாதிரி பதட்டத்தோடையே தான் வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, ரியா சொல்லுவேன், நீ பார்த்துக்கோ நான் வந்துடுறேன், எங்கே போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் ஓ ஓ இங்கே மிஸ்ஸஸ் லீ மேம் உள்ளே இருக்காங்க, உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். ஓ வாங்கிட்டீங்களா? ஓ ஓகே, அவங்கள பார்க்கணும். ஓகே மேம் பார்க்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க. இல்லை இல்லை நான் இமீடியட்டாக பார்க்கணும். மேம் கூட யாரும் வரலையா? இல்லை நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அந்த பேஷண்ட் ரொம்ப பதட்டமாக பேச, மேம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறீங்க. அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி பேலாக இருக்குது. அப்படியே இப்போது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. நீங்களும் அந்த டாக்டர் பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்போது அந்த பேஷண்ட் அப்படியே டாக்டரை பார்த்துட்டு உங்களை பார்க்க, அப்போ இந்த டாக்டர், வயன் நீ கொஞ்சம் வெளியே போய்க்கிறியா வயன்? ஓகே டாக்டர் நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வெளியே வரும்போது, அப்போ கரெக்டாகவே வெளியே போகும்போது அந்த பேஷண்ட் உங்கள் கை பிடிச்சிட்டு, இவங்க என் கூட இருக்கட்டும் லீ, உனக்கு ஓகேவா வயன்? ஓகே ஓகே மேம் அப்படின்னு சொல்லிக்க அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் அப்படியே செக் பண்ணுறாங்க. அவங்களோட கண்ணில் அவ்வளோ ஒரு பயம், ஒரு டியர்ஸ், ஒரு பெயின் அப்படி இருக்குது. இப்போது அந்த டாக்டர் அப்படியே அந்த ஷீட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பார்த்து, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சாரா, நான் ப்ரெக்னெண்ட், ஆமாம் சாரா, சாரா ப்ளீஸ் நீ 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி டென்ஷன் ஆகாத. நீங்கள் அவ்வளோ ஹாப்பினஸோட அந்த பர்சனை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி டியர்ஸோட அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு டியர்ஸ், உங்களே அறியாமல் ஒரு டியர்ஸ் வந்திருக்கு. அப்போது அந்த பர்சன், நான் 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 ஜூனை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படியே ஒரு ஷிவரி ஹேண்ட்ஸோட கால் பண்ணுறாங்க. ஒரு 5 மினிட்ஸில் ஒரு நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வேகமாக ஓடி வர மாதிரி வராங்க. நீங்கள் வெயிட்டிங் ரூமில் அந்த பர்சன் கூட உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டோரை பர்ஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் உள்ளே வராரு. அவரோட கண்ணில் அவ்வளோ ஒரு டியர்ஸ் இருக்குது. அப்படியே வந்து அந்த பர்சன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அப்படியே கை பிடிச்சி, சாரா நீ 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 என்னாச்சு அது கன்ஃபார்மாக நிஜமாவா அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. அப்படியே அந்த சாரா அங்கே இருக்க நம்ம ஜூனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், நம்ம நம்ஜூனை அவ்வளோ ஹக் பண்ணி அழுகுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சுகா நிற்கிறாரு. இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்க, அப்படியே நீங்கள் கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஹோபி, ஜிமன் எல்லோரும் நிற்கிறாங்க. வெயிட், என்ன நடக்குதுங்க? அப்போது இவர் தான் நம்ஜூன், ஜங்குக் அண்ணா அப்படின்னு நீங்கள் அப்படி பார்த்தா அங்கே சுகாவை நோட் பண்ணிடுறாரு. வயன் அப்படின்னு அவர் பார்க்க, ஜிம்மினும் வந்து பார்த்துட்றாரு. பட் எதுவுமே பேசிக்கவே இல்லை. அப்போது ரொம்ப வேகமாக ஒரு பர்சன் ஓடி வந்து கதவை அப்படியே பர்ஸ்ட், ஆல்மோஸ்ட் அது உடையிற மாதிரியே தள்ளிட்டு, நீங்களே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அவ்வளோ ஸ்வெட்டாக அவ்வளோ ஒரு பதற்றத்தோடு வந்தா அங்கே சாரா, குக்கி டி ஜங்குக்
அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லி போய் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் சாராக்கு எப்பயுமே ஜேகே தான் ஃபஸ்ட்டு குழந்த மாதிரி. குழந்த தாங்க ஜேகே சாராக்கு. நம்ஜுன்னு ஒரு மாதிரி பார்க்க, அண்ணி 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 என்னாச்சு அண்ணி, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அப்படின்னு ஜேகே கேட்க, இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம சாரா ஜேகேவை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஜேகே பாட்டு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க சாராக்கு. இதை குடிங்க அண்ணி, இந்த பால் குடிங்க, இதில் நான் ஹனி கலந்து வச்சுருக்கேன். நம்ம ஜிம்மின் சும்மா இல்லாமல் இம்போர்ட் பண்ணுறாரு ஃப்ரான்ஸு ஈஜிப்டுன்னு சொல்லி. நம்ம சுகாவா ஒரு மாதிரி ஹாப்பியாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள்லாம் பார்க்குறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகேவோட ஃபேஸில் இவ்வளோ ஒரு ஸ்மைல் வந்து நீங்கள் பார்த்ததே இல்லை. அப்போது அப்படியே கட் பண்ணால் அந்த டாக்டர் வராங்க. வயன் ஓகே டாக்டர், ஓகேம்மா நீ போய் அங்கே இருக்க வார்டில் இருக்கவங்கள பார்க்குறியா அப்படின்னு கேட்க, ஓகே டாக்டர் அப்படின்னு நீங்கள் போகும்போது சாரா அவங்க கை பிடிச்சிக்கிறாங்க. மேம் என்னாச்சு அப்படின்னா, டாக்டர் எனக்கு இந்த பொண்ணு தான் என் பர்சனல் நர்ஸாக வேணும். சாரா என்ன விளையாடுறியா? பர்சனல் நர்ஸ், அதுவும் இந்த பொண்ணு வெல் ட்ரெயின்டு கூட இல்லை. நோ 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 ஐ வாண்ட் அலோவ், உனக்காக நான் ஷெரின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன், அவள் கூட போ. இல்லை எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். சாரா அடம்பிடிக்காத, இல்லை எனக்கு இவ தான் வேணும் அப்படின்னு சொல்ல, நம்ம சுகா அதான் கேட்குறாங்களே அவங்களே அப்பாயிண்ட் பண்ணுங்க டாக் அப்படின்னு சொல்ல, இல்லை யோங்கி டூ வாட் ஐ சே அப்படின்னு ஒரே ஒரு வாய்ஸ் தான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கு ஈவினிங் நீங்கள் ஆரமோட வீட்டில் தான் இருக்கீங்க, மீன் அந்த மேன்ஷனில் தான் இருக்கீங்க. நீங்கள் சாரா கிட்ட எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு தலை சுற்றுதா, வாந்தி வருதா, வயிறு வலிக்குதா, சோம்பேறித்தனமாக இருக்கான்னு. நீங்கள் எல்லாம் பொறுமையாக கேட்க சாரா பாட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒரு நோட் பேடில் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ஜுன் பக்கத்துலேயே சாரா உட்காந்துட்டு அவ்வளோ ரசிக்கிறாரு அவங்க ஒய்ஃபை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு, அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஹோபி உள்ளே சமைச்சிட்ருக்காரு. இப்போது யூங்கி என்டர் ஆக நீங்கள் அப்படியே யூங்கி பார்க்குறீங்க. இவங்க வந்து சாராக்காக அவங்க கேட்டுட்ருப்பாங்க, இந்த ஐஸ்கிரீம் எனக்கு வேணும்ன்ட்டு. அதை வாங்கி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இப்போது ஒரு வாய்ஸ், ஐ சோறு சோறு சோறு, தள்ளு 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 தாறு மாறு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் உள்ளே வராரு. அவரோட கைஃபில் அவ்வளோ பேக் ஆஃப் ஃபுட்ஸ். சாரா பார்த்துட்டு, இதுதான் என் தங்கக்குட்டி மோச்சி குட்டி அப்படின்னு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க, ஜிம்மின் பேக்கில் வச்சுட்டு ஃப்ளையிங் கிஸ் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறாரு. யோங்கி இதெல்லாம் பார்த்துட்டு தலையெழுத்துட்டு அப்படின்னு போக, நம்ஜன் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. பிகாஸ் இது யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது தான். இப்போ பின்னாடி ஜேகே வேறு வராரு. அது தெரியும் நீங்கள், ஓகே மேம் நான் கிளம்புறேன். வயன் சாப்பிட்டு போ. இல்லை டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே பேக் பண்ணிவிட்டு வரீங்க. ஆரம் சொல்கிறது, வயன் சாப்பிட்டுட்டு போனான்ல வயன் அப்படின்னு கேட்க, இல்லை ஆரம் சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே திரும்பும் போது ஜேகே வெடிச்சிடுறீங்க. அப்போ வந்து சாரா வயன் சாப்பிட்டுட்டு போடி அப்படின்னு சொல்ல, அண்ணி சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் போக ட்ரை பண்ண, நம்ம ஜங்குக்கு ஒரே பிடிச்சி இழுதான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட முன்னாடி வந்து நிற்கிறீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜேகே ஐஸை பார்க்க, ஜேகே உங்கள் ஐஸை பார்க்க, இப்போது ஒரு 5 மினிட்ஸை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மின் வேறு, மச்சான் ஜங்குக்கே கை வலிக்குது சாமி அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு சரி நம்ம ஜிம்மின் ரொம்ப நேரமாக பேக் பிடிச்சிட்ருப்பாரு. அப்போ ஜங்குக்கு வந்து சாரி மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த பேக் வாங்கிட்டு உள்ளே போக, இதுவும் ஜிம்மினை பார்த்துட்டு ஐயோ கை வலிக்குது அப்படின்னு நம்ம ஜிம்மின் போக ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு போகிறீங்க. அங்கே ஜேகே அவர் பக்கத்தில் இடம் பண்ணுறாரு, நீங்கள் வந்து உட்காருவீங்க. பார்த்தா நீங்கள் போய் ஹோபி பக்கத்துலேயும் சாராக்கும் ஹோபிக்கு நடுவில் போய் உட்காந்துடுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, நம்ம இவங்கேயும் பார்த்துட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பட் எதுவும் காட்டல. நம்ம ஜிம்மினா அண்ணி இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்க, நீங்கள் இன்னும் இதை சாப்பிடக்கூடாது. என்ன டாக்டரம்மா ஓவராக பண்ணுற, இல்லை அவங்க சாப்பிடக்கூடாது. நம்ம ஜகு அண்ணி இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரானு சிக்கன் எல்லாம் வைக்க, நம்ம சாரா சந்தோஷப்பட்டு சாப்பிடும்போது, இல்லை நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, இது ஓவர் ஆயிலியாக இருக்குது, இது ஓவர் கொழுப்பு இருக்குது, இது ஓவர் உப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆரம்பம் பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஜேகே டென்ஷனாக, அண்ணி சாப்பிடணும், வயிற்றில் இருக்க பாப்பா சாப்பிடணும், என் மருமக சாப்பிடணும் அப்படின்னு பேச, இதை பார்த்துட்டு இல்லை அவங்க இது சாப்பிடக்கூடாதுண்ணா, இப்போ உங்களுக்கும் ஜேகேக்கும் சண்டே வருது, நீங்கள் ஜேகே கை பிடிச்சி அவங்க இதை கொடுக்க சாப்பிடக்கூடாது, ஏன்
குடு எப்படிக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிடிச்சி இழுக்க சாரா அந்த ஃபுட்டு தான் பார்க்குறாங்க. அது சிக்கன் லாலிபாப் மாதிரி இருக்கும். நம்ம ஜிம்மின் இந்த பக்கம் என்ன இடுப்பு வலி அப்படின்னு கொட்டாய் விட இப்போ அந்த ஃபுட் அப்படியே பறந்து அந்த லாலிபாப் போய் ஜிம்மினோட தொண்டை ஸ்ட்ரெயிட்டாக வாய்க்குள்ளேயே போயிருக்குது. நம்ம ஜிம்மினா ஐயோ ஐயோ அப்படின்னு தொண்டையில சிக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம யோங்கி ஜிம்மினை பிடிச்சி கொடுக்குறாரு, டே ஜிம்மினே செத்துறாதடா ஜிம்மினே அப்படின்னு. நீங்களா ஜேகேவும் மறைக்க ஜேகே உங்களை மறைக்க அப்படின்னு 2 பேர் திருப்பிக்கிறீங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 ஆகுது. நான் கிளம்புறேன் நம்ஜன் சார், சாரா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேமின்னு கூப்பிட்ற இல்லை சாரான்னு கூப்பிட்ற, உரிமையாக அண்ணின்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு சாரா கிண்டல் பண்ண, நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டா அப்படின்னு நீங்கள் சிரிச்சுட்டே கேட்க சாராக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே சாரா அப்படியே உங்களை சென்ட் ஆஃப் பண்ண போக அங்கே ஜேகே பைக்கில் நிற்கிறாரு. நீங்கள் பைக்கில் இவன் கூட வேற போடுமா அப்படின்னு இருக்குது. பட் நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இங்கே பாருவாயன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பொறுக்கி பசங்க தான் இருப்பாங்க, உன் ஃப்ரெண்டே ஒரு பொறுக்கி தான் அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்க சாராக்கும் கேட்குது ஜேகேக்கும் கேட்குது. ஜேகே அப்படியே முறைக்க நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க இன்னோசன்ட் மாதிரி. அப்போது நம்ம சுகா வந்துட்டு நீ ஜேகேயோடய போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லோரும் புஷ் பண்ண நீங்களும் போய் ஜேகே வண்டிக்கிட்ட போகிறீங்க. ஜேகே ஹெல்மெட்லாம் போட்டுட்டு நிற்கிறாரு. இந்த உட்காந்துட்டு ஹேண்டில் பேலை பிடிச்சிட்டு, எப்போயும் நீங்கள் ஜேகே ஷோல்டரில் கை வச்சுட்டு தான் ஏறுவீங்க. இந்த வாட்டி கை வைக்காமலே அப்படியே ஏறி உட்காந்துடுறீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஒரு பாலமே கட்டிடலாம், அவ்வளோ கேப் இருக்குது. நம்ம ஜிம்மின் பார்க்குறாரு, மச்சான் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. இப்போ போகிற ரைடு ஃபுல்லாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒரு டபக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தோடனே நீங்கள் போய் ஜக்குக்கு ஹக் பண்ணிடுறீங்க. அப்போது டபக்குன்னு வெளியே வந்துட்டு, வண்டி வேணும்னு தானே இப்படி பண்ணுறேன், வேணும் தான் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு, ஏய் ஸ்பீட் பிரேக்கர் வேணும்னு உங்கள் அப்பா தண்டி போடுவா, நான் இதுக்கு எங்கள் அப்பா பற்றி இதுக்கு பேசுகிறேன், எங்கள் அப்பா பற்றி எதுவுமே இருக்கு பேசுகிறேன், ஓ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், நான் கேட்டேன் உன் கூட சேர்ந்து தான் நான் கெட்ட மாதிரி தானே பேசுகிறேன் சி அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஜெகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டில் வந்துவிட, ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. அது நம்ம டயாங் தான். டயாங் பார்க்குறாரு, எதுவுமே பேசலை. ஜெகேவை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு அவர் பாட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு இது மாதிரி இருக்குது. நம்ம டயாங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்காரு. லைக் நம்ம டயாங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் வந்திருக்க. அங்கே அலெக்ஸ், மைக்கேல், மின்ஹோ எல்லோரும் இருக்காங்க. அப்போது மின்ஹோ சடனாக டயாங் கிட்ட, டே நீ இன்னும் அந்த ஜேகேட பேசலையானே அப்படின்னு கேட்க, அங்கே மைக்கேல் வந்து எதுக்கு அவன் பேசணும், அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு சீட்டர் அப்படின்னு பேச டயாங்க்கு ஒரு மாதிரி ஆக. அப்போ சடனாக மின்ஹோ வந்து டயாங்கோட காலில் விழுக ஏதாவது ஒரு மாதிரி ஏறுறாங்க. டே என்னடா பண்ணுற, டே எந்தடா, ஐம் சாரி டயாங், நான் இது உங்ககிட்ட மறைச்சிருக்கக்கூடாது. என்னடாச்சு அது அன்னைக்கு அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. எஸ் நம்ம ஜேகே வந்துட்டு அவங்க மாட்டி கொடுத்துருப்பாரு ஃபேக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அது நம்ம நடந்துச்சு, பட் ஜேகே மாட்டி கொடுக்கல. நம்ம மின்ஹோவோட தம்பி மைக் தான் வந்துட்டு மாட்டி கொடுத்துருப்பான். இப்போ அதே சொல்ல டயாங்க்கு ஒரு ஷாக்கு. மைக்கா அவன் ஏன் இப்படி பண்ண, ஏன்னா லில்லி இருக்கால, லில்லி, ஆமாம் அந்த பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தால, ஆமாம் மைக்கு லில்லி ரொம்ப பிடிக்கும்டா, அது அந்த கோபத்தில் அதை அப்படி பண்ணிட்டான். என் தம்பினால் என்னால் விட்டு கொடுக்க முடியலடா, அதனால் என்னை மன்னிச்சிடடாட்டே அப்படின்னு சொல்லி மின்னுவோ சொல்ல டேங்க்கெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. இது அப்படியே ஒன்று ஞாபகம் வருது. ஜேகே அவ்வளோ கதறியிருப்பான். ஜிம்மின் வந்து டேங்கிட்ட அவ்வளோ ஒரு மாதிரி பெக் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பான். ஜேகே எப்படிப்பட்ட பையன் இல்லை டேங், உனக்கு தெரியும்ல. டேங்கு அது ஜேகேக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னால ஈஸியாக அவனை போய் அரெஸ்ட்லாம் பண்ணி ஜெயிலெலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி க்ரைம் பண்ணியிருக்கியா ஃபேக்காக சொல்கிறியா நீ அப்படின்னு ப்ரூவ் ஆகிருக்கும். பட் ஜேகே தான் ஃபேக்காக சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் கொடுத்துருப்பாரு. என்னதான் அப்படி இருந்தால் ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சுல, ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபுட்பாலே வெறுத்துருப்பாரு டயாங்.
இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. அந்த 17 வயசு பையனை நம்ம அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ அப்படியே எல்லாம் ஞாபகம் இப்போ புரியுது ஏன் ஜேகே அவ்வளோ டைம் அவங்க வெறுத்திருப்பான். பிகாஸ் அன்றைக்கி ஜிமினும் டேங்க அப்படி கேட்டிருப்பாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் அவ்வளோ கெஞ்சிருப்பாங்க டேங் கிட்ட. ஆனால் அவன் அது எதுவுமே அவனுக்கு அப்படி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால் அப்படி பண்ணிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணால் சாரா அவங்களோட ரூமில் உட்காந்து ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்வெட்டர் பார்த்துட்டு, "வயன் இது ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல பேபிக்கு, ஜக்குக்கு தான் வாங்கி கொடுத்தான்" அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அப்போ சாரா உங்களோட கையை பிடிச்சிட்டு, "ஜேகே ரொம்ப நல்ல பையன்" அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, "தெரியும் அக்கா" அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படியே சடனாக நிறைய ஃபுட் ஸ்டெப் கேட்க ஒரு மாதிரி அவசரமாக யாரும் நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறதுக்குள்ள நிறைய உடைக்கிற சத்தம்லாம் கேட்குது. வேஸ்ட்டு, டிவி, வாலு, லைட்டு, அது மாதிரி மெய்ட்ஸ்லாம் கத்துற சத்தம்லாம் கேட்குது. இப்போது சாரா சென்ஸ் பண்ணிவிட்டு உங்களை இம்மீடியட்டாக அந்த ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க. நீங்கள் நான் என்ன ஒளிஞ்சிக்கணுமா? ஆனால் ஆனால் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க சாரா உங்களை தள்ளி அந்த ரூமில் போட, இப்போ அங்கே ஒரு 10-15 பேர் வந்து நின்று சாராவை மிரட்டுறாங்க. எங்கே உன் ஹஸ்பண்ட் ஆரம்பிங்க, எனக்கு தெரியாது, வீட்டை விட்டு போங்க. ஓ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடவ, நாட்டுக்கட்டையாக தான் இருக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அப்படின்னு ஏதாவது மாதிரி பேச, ஒரு பர்சன் அப்படியே சாராவோட பெல்லி டச் பண்ண, குழந்தைய தொடாது நீ, இங்கே பாரு போயிரு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு சாரா, ஏன் இந்த குழந்தைக்கு உன்னை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, ஒரு பர்சன் அப்படியே சாரா முடி பிடிச்சி இழுக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களால் வரவும் முடியல, பயம் இருக்குது. பட் சாராங்க அவ்வளோ அழுக இது பார்த்துட்டு உங்களால் சுத்தவும் முடியல. அங்கே ஒரு பேட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பர்சன் மண்டையிலே அடிச்சிடுறீங்க. அவர் எவ்வா அப்படின்னு திரும்பினா நீங்கள், யாரா இது நாட்டுக்கட்டையாக இருக்கே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தள்ளு அப்படின்னு சொல்ல, சாரா இம்மீடியட்டாக அந்த பேனிக் பட்டன் அமுத்த அந்த நோட்டிஃபிகேஷன் கார்ட்ஸ்க்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோரும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரே ஒரு எனிமி வந்து கத்தி வச்சு சாராவோட வயிற்றுல குத்த போகும்போது நீங்கள் கரெக்டாக வந்துடுறீங்க. ஷிட் இவ இதுக்கு வந்தா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே காய்ச்சல பிடிச்சிட்றாங்க. சாரா, வயன் 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 என்னாச்சு வயன் வயன், ஐயோ ரத்தம், ஐயோ மெயின்ஸ், அச்சுமா வயிறு எனக்கு, ஐயோ என்னால் முடியல, வயன் வயன் சாரா சாரா என்னால் முடியல சாரா, வயன் எனக்கு வயிறு. அப்போ 2 மெய்ட்ஸ் ஓடி வந்து சாராவே தூக்கிட்டு உங்களையும் தூக்குறாங்க. கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அப்படியே ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க, அனுப்புகிறாங்க டிரைவர் கிட்ட சொல்லி. இங்கே அப்படியே ஆரம்புக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கால் பண்ணுறாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாரோ போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. கூப்பிட்டா சாராவும் எடுக்கல, நீங்களும் எடுக்கல, மெய்ட்ஸும் எடுக்கல. ஒரு மாதிரி பதட்டமாயி அவர் எல்லாத்தையும் சொல்ல எல்லோரும் பயந்துடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அவருக்கு ஹார்ட்டில் ரொம்ப வேகமாக அடிக்குது. இப்போ அப்படியே குடுன்னு அவர் போய் அவரோட பைக்கை எடுத்துகிட்டு வேகமாக ஜிமினோட போக, ஜிமின் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோன்னே எல்லாம் உடஞ்சிருக்கு, காரு எல்லாமே. இப்போ அப்படியே மேலே போக, இப்போ அதுக்குள்ளே மற்ற மெம்பர்ஸும் வந்துடுறாங்க. ஹோபியெல்லாம் ரொம்ப பயந்துட்டு அம்ஜுன்லாம் சாரான்னு கத்திட்டு மேலே போக, அந்த ரூம் திறந்தோன்னே அந்த ஃப்ளோரில் அவ்வளோ பிளட் இருக்குது. ஒரு மாதிரி ஜங்குக் கிட்ட போக சாரான்னு தான் நினச்சி ஆரம்பம் மாதிரி ஆக, அப்போ 2 மெய்டு வராங்க. இப்போ அப்படியே ஜேகே முட்டி போட்டு அந்த பிளட்டை பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கை அப்படியே நம்ம ஜேகே பார்க்க, அந்த ரிங் வேறு எதுவும் இல்லை, ஜங்குக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பான் பர்த்டேக்கு. வயன் அப்படின்னு ஜேகே கத்த. இப்போ அப்படியே ஹோபியெல்லாம் பார்க்க சுகா வந்து சீரியஸாக மேலே வராது. அந்த அந்த அலெக்சாண்டர் தான்டா, அவன் தான்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ மெய்ட்ஸ் வந்து சாரா மேம் கொண்டாங்கல, அந்த டாக்டர் பொண்ணை தான் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி
ஜங்குக் அப்படியே வந்து மினியோட காலர் பிடிச்சிக்கலாம். என்னாச்சு? என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க நீங்க தானே? சார் எங்களை பிளாக் பண்ணிட்டாங்க சார். அதுக்குள்ள அவங்கள என்ன மயிருக்கு இருக்கீங்க அப்படின்னு கத்த சுகா டே இருக்க. அதுக்குள்ள சுகாவை தட்டி விட்டு அவர் வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி போக, அங்கே சாரா சேரில் உட்காந்துருக்காங்க முன்னாடி அந்த ஐசியூ வார்டில். இப்போது ஜேகே போய் அந்த ஐசியூ ரூம்குள்ளே உள்ளே போகிற அளவுக்கு போயிட்டாரு ரூம்குள்ளே. அங்கே நர்ஸ் சார் யார் நீங்கள் வரக்கூடாது. அவளுக்கு என்னாச்சு சார் நீங்கள் வெளியே போகணும், பேஷண்ட் இருக்கு வரக்கூடாது. மூட்ரி அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்கல. இப்போது இவங்க ஓடி வந்து ஜேகே பிடிச்சி வெளியே இழுக்க, இவங்க என்னை விடுங்க அப்படின்னு நம்ம ஜங்குக் கத்த சுகா பிடிச்சிக்கிறாரு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜேகே கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல, ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அந்த வாலெல்லாம் பிடிச்சி அவரோட கையை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டுருக்காரு நம்ம ஜேகே. இங்கே மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ போய் சாராட்ட கேட்க, நம்ஜின் எல்லாம் என்ன நம்ஜின் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரோம். சாரா என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த எதுவுமே எனக்கு குத்து வரும்போது, நம்ம பாப்பாவை குத்து வரும்போது பையன் கிட்ட வந்துட்டா, நடுவில் வந்துட்டா அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க, இப்போ அப்படியே அங்கே இன்னொரு பர்சன் ஓடி வர எஸ்ட்டு அதை நம்மகிட்ட அவங்க ஜிமின் தான் சொல்லியிருப்பாரு. அவங்க வந்துட்டு அந்த ஐசியூ பார்த்துட்டு அவ்வளோ ஒரு வருத்தம். அவர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ற. ஜேகே எல்லாம் அங்கே ஒரு மாதிரி நிற்க, டேயாங் போய் ஜேகேக்கு ஒரு பஞ்ச் விட யூங்கி டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன அப்படின்னு. ஆரம், யூங்கி, ஷோபி, ஜிம்மின், சாரா எல்லாம் கோவப்படுறாங்க. எதுக்கு நீ அடிக்கிற? எல்லாம் உன்னால மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம ஜேகே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. டேயாங் கத்துறாரு, நீங்கள் வராதிங்க, ஜேகே மட்டும் பையன் லைஃப்பில் வரலனா இந்த மாதிரி அவள் படுத்திருப்பாளா அப்படின்னு கேட்க, யாருமே எதுவுமே பேசலை. சாராவும் அமைதியாகிடுறா. அப்போ டேயாங் சாராட்ட போய், உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல, என் தங்கச்சி தான் கிடைச்சால நர்ஸ் ஆக அப்படின்னு கேட்க, சாராவும் எதுவுமே பேசலை. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களாம் மாஃபியஸ், இப்படின்னா சாவன் தெரியும், ஆனால் அவள் எல்லா உயிரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற டாக்டர், தெய்வம், உங்களை மாதிரி இருக்கு மாஃபியாஸ்க்கு என்ன புரியும் அப்படின்னுட்டு அவங்களோட எல்லா கோவத்தையும் காட்ட, அவங்களோட ஃப்ரெண்ட் அலெக்ஸ் தான் பிடிச்சிக்கிறான். டே அமைதியாடா. அப்போது அந்த டாக்டர்ஸ் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. 2 hours ஆகின்னு ரெஸ்பான்ஸே வரல. ஜேகே எதுவுமே பேசலை. இப்போ டாக்டர் வந்து சார் அப்படின்னு ஜேகே அவரோட காலர் பிடிச்சி வாலில் தள்ள ஓபி ஜேகேவை பிடிக்கிறாரு. பட் எதுவும் இல்லை. அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார் அவங்களுக்கு ரொம்ப ப்ளீடிங்காக இருக்குது, பிளட் லாஸ், பிளட்டு தானே ஏற்று அப்படின்னு கத்த, சார் உங்களுக்கு பி நெகட்டிவ் சார், ரேர் பிளட் சார் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த பிளட்டு கிடைக்கணும் சார். கிடைக்கணுமா அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக, ஜிம்மின் வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க ஜிம்மினை. ஏன்னா நான் பி நெகட்டிவ் அப்படின்னு ஜிமின் சொல்ல, டேங் அப்படி ஒரு மாதிரி ஜிமின் பார்க்குறாரு. பிகாஸ் அவருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஜிமின் எப்படி டேங்கோட காலையே விழுந்தா இன்றைக்கி கெஞ்சிருப்பாரு. இன்றைக்கி அவன் தங்கச்சிக்காக ஹெல்ப் பண்ணுறான். இப்போ நம்ம டேங் ஒன்று ரியலைஸ் ஆகுது நம்ம பட தப்புன்னு. ஜங்குக்கு வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்க, தேங்க்ஸ் மச்சான் அப்போ இதை காப்பாற்று. என்ன அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஜிமினை ரூமில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவங்க இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு நம்ம பண்ணது தப்புன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ஃபுட் ஸ்டெப் பெருசாக அங்கே எல்லோரும் பார்த்தா, அங்கே ஒரு 10 பாடி கார்ட்ஸ் நடுவில் ஒரு பர்சன் ஹேட் கோட் எல்லாம் பிளாக் அண்ட் பிளாக்ல வராரு. சுகா அப்படியே கிட்ட போய் நம்ஜன் சார் சார் அப்படின்னு சொல்லி சாரா பக்கத்தில் இருந்து அவர் எழுந்திரிச்சு அப்படியே வந்துட்டு பாஸ் அப்படின்னு 2 பேருமே சல்யூட் பண்ணுறாங்க. என்னாச்சு? ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருந்தேன், யாருமே இல்லை, வீட்டுக்கு போயிருந்தேன், ரொம்ப மிஸ்ஸாக இருந்துச்சு, இங்கே வந்து என்ன மெய்ட் சொன்னாங்க சார் அப்படின்னு தள்ளிட்டு இப்போ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஜேகே நின்றுட்டுருப்பாரு. ஜங்குக் மை பாய் வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்க, ஜேகே அப்படி அந்த பர்சனை பார்க்க, ஜங்குக் அப்படின்னு அந்த வாய்ஸ் அப்படியே ஸ்வீட்டாக மாக, ஜின்னண்ணா அப்படின்னு ஜேகே ஒரு வார்த்தை தான் விடுறாரு.
அது நம்ம ஜின்னு தான்டா, ஜின்னு தான் இன்சார்ஜ். இது மாதிரி நிறைய மாஃபியா டீம் வச்சுருக்காங்க. அவருக்கு அதில் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு குழந்த மாதிரி. அப்போ ஜேகேவும் அப்படியே ஹக் பண்ணிக்க, ஜேகேவும் ஜின்னை ஹக் பண்ணிக்க, அங்கே இருக்க டாக்டர்கிட்ட ஜேகே அப்படியே பார்க்க ஜின்னு அந்த பொண்ணு இன்னும் 2 மணி நேரத்தில் எல்லாம் பர்ஃபெக்டாக முடியணும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் 3 ஹார்ஸ் ஆகுது. இப்போ இந்த டாக்டர் வந்துட்டு அவங்க ஊண்டெல்லாம் ட்ரீட் பண்ணிட்டோம். அப்டமெனில் குத்துறதுனால கொஞ்சம் பிளட் லீக் ஆகிருக்கு, பட் ஷீ ஸ்ட்ராங். அவங்க முடிச்சுப்பாங்க, ஒரு 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல ஜேகே போய் நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, சார் இப்போது எனக்கு அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஜேகேவை எப்படியோ உள்ளே அனுப்பிடுறாங்க. இப்போ உள்ளே போனால் அவங்க வயலில் ரொம்ப பேண்டேஜ் கட்டியிருக்கு, ஆக்சிஜன் மாஸ்க், ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது, தலையில் அடிபட்டுருச்சு கை. இப்போ ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பக்கத்தில் அப்படியே உட்காந்துடுறாரு, தரையில் முட்டி போட்டுக்கிறாரு அவர். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் காலை அப்படியே டச் பண்ணி அந்த அவர் உங்கள் ஃபீட் மேலே அவரோட ஹெட்டை வச்சு அவ்வளோ அழுகிறாரு. வெளியேருந்து மற்றவங்களுக்கு இதை பார்க்க முடியல, யோங்கிக்கு கண்ணே கலங்குது. பிகாஸ் ஜேகே எப்பயுமே அழுந்ததில்லை. அவருக்கு அப்படி ஒரு ஐஸ்லேருந்து அப்படி ஒரு அழுக ஜேகே. ஹோபிக்கெலாம் முடியல, தேவும் பார்க்குறாரு. இவன் சரி பையனை எதுக்கு இப்படி லவ் பண்ணுறான் அப்படின்னு. ஜிமினி இப்போ வந்து அவரும் ரொம்ப வீக்காக இருக்கார், யோங்கி தான் பிடிச்சிக்கிறான் ஒரு மாதிரியாக. இப்போது ஜிமினோட அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபெலிக்ஸும் ரியாவும் வராங்க. வந்துட்டு வயன் அப்படின்னு பார்த்தா நம்ம ரியா போய் ஜிமினை பார்த்து உங்களுக்கு என்னாச்சு, நான் பிளட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சப்போர்ட்டிவாக நின்றுக்க. ஃபெலிக்ஸ் ஒரு மாதிரி பார்க்க. இப்போது ஃபெலிக்ஸ் கோவமாக டேங்கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன தெரியும் ஜங்குக்கை பற்றி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறான். ஜங்குக்கு எப்படி வயனை கேர் பண்ணிக்கிறான் அவனுக்கு சொல்லதான் தெரில, பட் ஃபெலிக்ஸ்க்கும் ரியாவுக்கும் அது புரிஞ்சிக்க முடியுது வயனை விட. இப்போது அந்த உண்மையெல்லாமே சொல்ல அவங்க அது அவர் ஒரு மாதிரியாக ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறான். இது பார்த்துட்டு அப்போது டேங் எதுவுமே பேசாமல் ஜிமினையும் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு மாதிரியா வந்துட்டு ஏன்ட்டு அன்றைக்கி நான் கூட அவனுக்கு அவ்வளோ சொன்னனே, பேஸ் நம்ம வயன் ஃபெலிக்ஸ் ரியா எல்லா டேங்கிட்ட கேட்டிருப்பாங்க அவங்க அப்படி பண்ணாதன்னு, பட் டேங் எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். அவ்வளோ ஒரு கில்ட். இங்கே ஜேகே அவ்வளோ அழுகிறாரு. வயனோட உங்களோட காலை பிடிச்சிட்டு வயன் எதிரி நடிக்கிறது நடி, என்னை விட்டு போயிட மாட்டேலடி, என்னை கல்யாணம் பண்ணிப்பல்லடி வயன் எந்திரி அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்டை பிடிச்சி அவ்வளோ அழுகிறாரு. எனக்கு பயம்டி, என்னால் நீ ஹார்ட் ஆகுந்தா உன்னை தாண்டி நான் விட்டேன், ஆனால் நீ இப்படி போக நினைக்கல வயன் எதிரி அப்படின்னு சொல்ல இங்கேருந்து சாரால பார்க்க முடியல. அவங்க அப்படியே ஸ்டொமக் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. நம்ஜூன் அப்படியே அவங்கள பிடிச்சிட்டு உட்கார வச்சு எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி ஜங்குக் வயன் எந்திரி வயன் ஏ வாடி ஐஸ்கிரீம் போகலாண்டி, ஃபுல் மூன் பார்க்க போகலாண்டி, நான் கூப்பிட்டு போகிறேன்டி வாடி. நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் நான் நீ அப்புறம் நம்ம குக்கிடி பப்பிடி அவன் அப்புறம் நம்ம 2 பொண்ணுங்கடி சந்தோஷமாக இருக்கலாம்டி, வாடி நான் மாஃபியா விட்டுறேன்டி அப்படின்னு சொல்ல வெளியே இருக்கவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டான். நீங்கள் உங்கள் ஐஸை ஹாஃப் ஓப்பன்லேயும் ஹாஃப் க்ளோஸ்லேயும் இருக்கீங்க.
ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே ஜேகேவை பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் இந்த டியர்ஸ் அப்படியே கீழே வருது. ஜேகேனால நம்பவே முடியல. நீங்கள் இந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போது ஜேகே பண்ணாதடி பண்ணாத. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்காம அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறீங்க. ஜேகேனால முடியல. இப்போது டாக்டரும் நர்ஸும் உள்ள வர அதுக்குள்ளே ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு பாடி பெயின் இருக்குது. பட் ஜேகே அழுகிறது அந்த பெயினை பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு வலினே தெரில. அப்போ நர்ஸ் வந்துட்டு சார் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்க நீங்கள் அப்படியே ஒரு கையை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜேகே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகிறாரு. அவர் இவ்வளோ நாள் என்ன கோவம் வருத்தம் எல்லாத்தையும் அப்படியே சொல்ல ஏண்டி பயன்படுத்தின நான் செத்துட்டேன் தெரியுமா, நீ என்னை விட்டு போயிடுவியா சொல்கிறேன் போயிடுவியாடி உனக்காக தான்டி நீ ஹர்ட் ஆகக்கூடாதுதாண்டி நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் இப்படி ஒரு வழி கொடுத்துட்டியடி அப்படின்னு சொல்லி அழுக. வெளியே டேயாங் இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. இப்போ ஃபெலிக்ஸ் டேயாங்கிட்ட போய் இனியாச்சும் ஜங்குக்கு தப்பாக புரிஞ்சுக்காதட்டே அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே நீங்களும் டேயாங்கா மீன்ஸ் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ அழுக வருது. ஒரு மாதிரி ஹாப்பியாக நீங்கள் அழுகிறீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஜங்குக்கா ஒரு குழந்த மாதிரி ஹக் பண்ணி அழுகிறாரு. டாக்டர்ஸ்க்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெளியே சுகாக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க. நம்ம ஜின்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு நம்ஜுன்கிட்ட போய் ஒன்று சொல்ல நம்ஜுன் ஒரு மாதிரி ஜின்னை பார்க்க இதை விட்டால் வேறு வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜின் அப்படியே போக நம்ம நம்ஜுன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிறாங்க. அப்போ சாரா ஒரு மாதிரி ஸ்டமக் பிடிச்சிட்ருக்க. அப்போ டாக்டர் வந்து சாராவை ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 3 hours ஆகுது. ஜேகே இன்னும் ஹாக் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜங்குக் போதுடா வலிக்குது முடியாது ஹாக் பண்ணுவேன். ஜேகே அப்படி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அவன் கண்ணும் மூக்கெல்லாம் ரெட்டாக இருக்குது. நான் என்ன செத்தா போயிட்டேன் இங்கே தானே சொல்லாதடி அந்த வார்த்தை சொல்லாதடி அப்படின்னு ஜேகே சொல்ல நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஜேகேக்கு அப்போ தான் உயிரே வருது. இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்சம் உட்காடுறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணேன். இப்போது இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டேன் உள்ளே வரான். டேவன் நீங்கள் பார்த்தோன்னே ஜேகே என்னமோ சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு டே அப்படின்னு சொல்ல பட் அவன் ஸ்ட்ரைட்டாக ஜேகேட்ட போய் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான். டேயாங் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்க ஜேகேக்கே ஷாக்கு. அப்போ டேயாங் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஜேகே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு இங்கே பாரு அன்றைக்கி நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு புரியுது ஐம் சாரி அப்படின்னுட்டே சொல்ல ஜேகே எதுவுமே பேசலை. இப்போ ஜிமினுரியும் உள்ளே வராங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு தலையாட்ட ஜேகே ஒரு மாதிரி டேவாங்கிட்டான் ஏதோ எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல சரி மச்சான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நம்ம டே தான் ஜேகேவும் மச்சான்னு கூப்பிட ஜேகே ஒரு மாதிரி பார்க்க என்ன இவ்வளோ தானே நீ கட்டிக்கு போகிற தங்கச்சியை ஆமாம் அப்போ நீ எனக்கு மச்சா தானே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக அவர் போய் அவங்களோட ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாரு. இது மாதிரி ரியாக்கா ரொம்ப ஹாப்பி. அவர் வந்து ரியா வந்து ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் கிட்ட கை கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நீ என்னடி ஜிம்மினை ஹக் பண்ணுற அப்போது ஜேகேவும் பார்க்க இப்போ சுகா ஹோபி அதாவது சாரா நம்ஜுனெல்லாம் வராங்க. இவங்க ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மச்சான் ஜிம்மினே அப்படின்னு ஜேகே கேட்க நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு நாங்கள் லவ் பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக். எப்படி உசார் பண்ண இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போனால் நம்ம வயனுக்கும் ஜேகேக்கும் சண்டை வந்துச்சுன்னா நம்ம ரியா வந்து ஜேகே கால் பண்ண மாட்டா. அது ஜிம்மினுக்கு கால் பண்ணி ஜேகேட்ட தான் சொல்லிகிட்டு இருந்தா. அந்த கேப்பில் உசார் பண்ணிட்டேன்டா அப்படின்னு நம்ம ஜிம்மின் ஒரு மாதிரி சிரிக்க எல்லோரும் ஒரு மாதிரி சிரிக்க இப்போ ஃபிலிக்ஸ் உள்ள வந்துட்டு வாவ் வாட் அ ஹாப்பி எண்டிங் அப்படின்னு சொல்ல இவங்க நீ யார்ரா நான் தான் பையனோட ஃப்ரெண்டு ஜிம்மினோட ரியாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க லெட்ஸ் டேக் அ செல்ஃபி அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸ் ஏன்டா அப்படின்னு கேட்க செல்ஃபி எடுத்துக்கலாண்டி நாளைக்கு நமக்கு கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்ல
அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது நாளைக்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் டேன்னு. இப்போது ஜேகேவை நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் மறமண்டை மறமண்டை அப்படின்னு திட்டிட்டு ஃபெலிக்ஸோட கேமராவுக்கு ஸ்மைல் பண்ண ஜேகேவும் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் கிராஜுவேஷன் டேக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ரியா ஃபெலிக்ஸ் எல்லோரும் அந்த டாக்டரேட் சர்டிஃபிகேட்டோட எல்லோரும் ஹாப்பியாக இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி ஈவினிங் நம்ம ரியாவுக்கு பர்த்டேவாக இருக்கும். ஸோ ஜிம்மெல்லாம் பார்ட்டியெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒரு கெஃபே மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாராவுக்கு இப்போ 4th மந்த்தாக இருக்கும் கைஸ். ஏன்னா நான் இடையில மந்த்தை சொல்ல மறந்துட்டேன். அவங்க அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு 4th மந்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஜங்குக்கு தான் அப்போ சாராவோட பெல்லியில் கை வச்சுட்டு இது பையன் தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் வரீங்க. ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னும் அடிபட்டுருக்குல. ஆனால் நம்ம ஃபெலிக்ஸ் தான் அவங்களை கூட்டிகிட்டு ஜங்கு பக்கத்து உட்கார வச்சு அந்த பர்த்டே பார்ட்டி எல்லாமே ஹாப்பியாக முடியுது. ஹாப்பியாக முடிஞ்ச உடனே இப்போ சடனாக லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க. பார்த்து இப்படி திரும்பினா ஜேகே முட்டி போட்டு ஒரு பொக்கே வச்சிட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஜங்குக் அப்படின்னு பார்க்க அவர் அந்த உங்களோட ரிங் ஒன்று தொலைஞ்சிருக்கோம்ல அதே ரிங் எடுக்க இந்த ரிங் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது இந்த ஃபீல் தான் வந்துச்சு மேரேஜ் பண்ணி எப்படி போட்டோன்னு அப்படின்னு ஜேகே சொல்ல நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. will you marry me வயன் அப்படின்னு ஜேகே கேட்க அங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கத்த சுகர் ஒரு மாதிரி பிளெஸ்டாக பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நீங்களும் அந்த ரிங்கை வாங்கிக்கிறீங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஜேகே அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரியாக்கெலாம் வா அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. நீங்களும் ஜேகே உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே தலை ஆட்டிகிட்ருக்காரு. இப்போது நீங்கள் உள்ளே அம்மா பாட்ட பேசுடா. பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு ஜேகே கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறீங்க. ஜேகே என்னடி பேசு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இப்போ டேவும் உள்ளே வர டேவும் வெளியே வர என்ன போகலாமா மச்சான் அப்படின்னு கேட்க அது வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் ஜேகே பாட்டு ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாரு. அவருக்கும் இதுக்கும் சம்மந்தே இல்லாத மாதிரி. டேங் தான் இந்த மாதிரி உங்கள் அம்மா பாட்ட சொல்ல. அப்போ டேங் பேசுகிறாம்மா ஜேகே நல்லா பையன்தாம்மா அப்படி இப்படின்னு பேச உங்கள் அப்பா ஒத்துக்கல ஃபஸ்ட்டு. பட் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவனை தான் லவ் பண்ணேன், அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு ரொம்ப ஸ்டபனாக பேச நம்மளோட அம்மா அப்பா ரொம்பவே கன்வின்ஸ் ஆகலை. அப்புறம் ஜேகே இந்த மாதிரி முட்டி போட்டு இந்த மாதிரி நான் அவங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாஃபியாவுக்கு இப்படி பண்ணுவானன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. தென் அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே அப்படியெல்லாம் ஓகே ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ் ஓகே. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு குட்டி வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பப்பி சாப்பிட்டுட்ருக்கு. அந்த வீட்டை சுற்றி பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி. அங்கே நிறைய கார்டன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குது. அப்படி இந்த பக்கம் பண்ணால் 2 குட்டி சைக்கிள்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே இந்த டோர் உள்ளே போய் பார்க்குற மாதிரி பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணோடனே அங்கே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஒரு மாதிரி மார்பிள் ஃப்ளோர். அப்படியே அந்த லிவிங் ரூமை ஓப்பன் பண்ணால் அங்கே அவ்வளோ அழகாக ஒரு ஹாப்பி சவுண்டு. அதை கேட்கும் போதே வெளியே இருக்கவங்களுக்கு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே ஒரு குழந்த ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இங்கே பாரு என்கிட்ட வாடி. மாட்டேன் இங்கே வாடின்றல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஓட அப்படியே போய் ஒரு பர்சனோட காலை கட்டி பிடிச்சிக்கிச்சு. பாப்பா அப்பப்பா அப்படின்னு சொல்ல எஸ்டா அது நம்ம ஜங்குக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை தான். ஜேகே அப்படியே அந்த பேபியை லிஃப்ட் பண்ணி என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க மம்மா மம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தலையாட்டுது. எஸ் அந்த குழந்தைக்கு 2 வயசு தான். அவளுக்கு பேச தெரியல. அம்மா அப்பா
சாப்பாடு அங்கிள் அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை தான் சொல்லும். அந்த குழந்தை இப்போ டயப்பர் போடாமல் சுற்றிட்டுருக்கு. இப்போது அப்படியே நம்ம வயன் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இங்கே பாரு ஜங்குக், அவள் தொலை தாங்க முடியலனால டயப்பர் போடனா போட மாட்டேறா, இல்லை நீ கொடுக்குறோன்னு சொல்லதான். அது ஏன் செல்லக்குட்டி டைப்பர் போட மாட்டிங்களா? அப்பா போட்டுடணும் அப்படின்னு சொல்லுது. ஜெக்கி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நீங்கள் வேற அந்த குழந்தை தான் என் பேச்சு கேட்கல, இவன் கேட்பான்ல, இவன் இல்லை இவ அப்படின்னு 2 பேருமே அட் டைமில் சொல்ல. ஜேகேவும் அந்த குழந்தையும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. எஸ்டா நம்ம ஜேகேவும் வயனும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பேபி இருக்குது. அந்த பேபிக்கு 2 வயசு. ஓகேவா? அந்த பேபி பேர் ஜியா. ஓகே, GIYA. ஓகே, ஜியா. அந்த பேபி ரொம்ப க்யூட். எப்பயுமே ஜேகேயோட அப்பா செல்லம், டேட் லிட்டில் பிரின்சஸ். ஓகே, ஜேகே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஜேகேவும் வயனுக்காக மாஃபியாலாம் விட்டுருப்பாரு. அண்ட் இது வந்துட்டு எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியும். அன்றைக்கி ஜின்னு வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட இதுதான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது நம்ஜூன், அதில் வேணால் ஜேகே வேணா சிஇஓவை ஆட் பண்ணிக்கிறேன், மாஃபியா வேணாம், அவனுக்காக அவர் இருக்கும் போது எதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போது ஜேகே சூட்லாம் போட்டு வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ஜேகேக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. இவ்வளோ வருஷமாக மாஃபியாக்குள்ளே இருந்துட்டு அந்த ஹாங்ஸ்லாம் பார்க்க முடியாமல். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு நீங்கள் கூப்பிட, ஜேகே திரும்பி ஏதாச்சும் வலிக்குதா வயிறு அப்படின்னு கேட்க, நீங்கள் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போக, ஜேகேவும் அந்த ஜியாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா அப்பா புஷ் 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 அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை டாய் கன்னை வச்சு ஜேகேவை ஷூட் பண்ண, ஜேகே அப்படியே விழுகிற மாதிரி, நான் செத்துட்டேன், ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி அது மெடிக்கல் கிட் கொண்டு வந்து அந்த குழந்தை ஜேகேக்கு ட்ரீட் பண்ணது. ஜேகே எழுந்திரிச்சிட்டு, ஓ மை காட் என்னை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பின்னாடி ஒரு பொருள் வச்சுட்டு ஜேகேட்ட கிட்ட போக, என்னாச்சு வயன்? என்னாச்சு? இந்தா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட கண்ணை ஜேகேட்ட கொடுக்க, ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. வேண்டாண்டி பொடி ஜேகே, இல்லை வேண்டாம், குழந்தை இருக்குது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், உனக்காக நான் விட்ட மாதிரி இருக்கட்டும், விட்டுட்டேன்னு சொல்லி உன் கண்ணு அந்த ஏக்கம் தெரியுது ஜேகே. எனக்கு ஜிம்மனை பார்க்க முடியாமல், சுகாவை பார்க்க முடியாமல், ஹோபி நம்ஜூன்லாம் பார்க்க முடியாமல், எனக்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பூசானுக்கு வந்துட்டேன். ஆனால் உன்னால் அது மறக்க முடியலன்னு எனக்கு நல்லா தெரியுது. வயன், என்ன பேசுகிற நீ? நம்ம சியோலுக்கே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்து ஒரு டியரி சொல்ல, ஜேகேவா ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அந்த குழந்தை ஜியா, நானும் ஹக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் காலையே ஹக் பண்ணிக்குது. ஜேகே உங்களுக்காக விட்டது 3 வருஷமும் கோவப்படாமல் எல்லாமே உங்களுக்காகவே தான் பண்ணியிருப்பான். அவனுக்கு அந்த மாஃபியா எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது அவனை வளர்த்துச்சு. அதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க ஜேகே, அவனுக்கு அந்த மாஃபியா இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஸோ இப்போ பிரேக் கட் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நீங்கள் சியோலுக்கு அடுத்த நாள் கிளம்ப வேண்டியது. இன்றைக்கி நைட்டு பூசானில் பேக்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜியாவும் தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பிளாங்கெட் போட்டுட்டு அப்படியே வெளியே வராரு. அவரோட பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ போக, அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அங்கே நம்ம ஜிம்மில் ஒரு ஆளை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்க. பக்கத்தில் வந்துட்டு நம்ம நம்ஜூன் தான் இருக்கு. அங்கே ஹோபி சுகாலாம் சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஜேகே உள்ள வர, சுகா பார்த்துட்டு, என்னடா டைமு, தினமும் 10 மணிக்கு வந்துடுவேன், இன்னைக்கு 10:30 வந்திருக்க அப்படின்னு கேட்க, எஸ்டா நம்ம ஜேகே மாஃபியாலாம் விடவே இல்லை. உங்ககிட்ட தெரியாமல் அண்டர் கிரவுண்டு நைட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ ஜிம்மில் இது மாதிரி பார்க்க, ஜேகே ஒரு மாதிரி ஒரு டிக்கெட் எடுத்து காட்ட, சோமரியா அப்படின்னு ஜிம்மின் கேட்க, ஆமாம் நானே மாஃபியா விட்டுலான்னு தான் நினச்சேன், ஆனால் விட முடியலையே, என் ஒய்ஃப்காக என் குழந்தைக்காக இதெல்லாம் மொத்தமாக விட்டுடலாம் தான் நினச்சேன், என்ன பண்ணுறது, விட முடியல அப்படின்னு நம்ம ஜேகே ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்லிவிட்டு இந்த கன் எடுத்து வைக்க சுகா ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ணுறாரு. வேஸ்டா நம்ம ஜேகே மாஃபியாலாம் இருந்திருக்காரு, உங்களுக்கு மறைச்சிருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜூன் அப்போனா என்ன நான் சியோலுக்கு வரேன் ஆஸ் அ மாஃபியா டான்
ஜியான் ஜங்குக் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி சொல்ல, அங்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணேன். நம்ம ஜிம்மி வந்து இப்போ வராரு, வாடா ஜேகே சார் அப்படின்னு சொல்ல, சிஓ வேல்யூம் டாப்பில் கொண்டு வந்துட்டேன், இதுவும் எப்படி கொண்டு வந்துட்டேன், இப்போ இந்த சிஓ என்னடா பண்ணலாம், சிஓவும் நானே, மாஃபியா டானும் நானே, அந்த கோவக்கார ட்ராக்குலாவும் நானே அப்படின்னு ஜிக்கு ஒரு மாதிரி சொல்லி கன் எடுத்து அந்த பர்சன் தலையிலே போட்டு கொல்ல ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இப்போது அப்படியே கட் பண்ணால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் அந்த பேபி தூங்கிட்டு இருக்குது. அன்அவேர் ஆஃப் வாட் ஜேகே இஸ் டூயிங், யூ கைஸ் ஆர் ஸ்லீப்பிங் பீஸ்ஃபுல்லி. இப்போ அப்படியே கட் பண்ணால் சிஓ, நீங்கள் சியோல் வந்துடுறீங்க, ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபி ஜெண்டர் ஃபங்க்ஷன். இந்த ஜிம்மின் முன்னாடி கேமரா எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப அனாய்டாக ஃபேஸ் வச்சுட்ருக்கீங்க. அந்த டாகி ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நம்ம சாரா எங்கடி போனாங்க அப்படின்னு கேட்டேன். அக்கா எனக்கு தெரில அப்படின்னு சொல்ல, இப்போ ஹோபி டடன் டடன் அப்படின்னு சவுண்ட் போட திரும்பி பார்த்தா நீங்கள் தான் சாரி ஜேகே. அவர் அப்படியே அழகாக ஒரு பிங்க் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட்டில் வர கீழே அவரோட ஹேண்ட் ஐ மீன் அவரோட ஆர்ம்ஸில் அப்படியே உங்களோட டாட்டர் ஜி அவர் பிங்க் ஃப்ராக் போட்டுட்டு வர நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இதோ பாரா, நான் சொல்லும் போது மட்டும் ஒரு பிங்க் ஷர்ட் போட மாட்டாராம், அவங்க பொண்ணு சொன்னோடனே போட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு நீங்கள் சொன்ன. ஜேகே ஜியா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, திட்டவும் மனசு வரல, அப்பனுக்கு போல தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஜிமின் டே சீக்கிரம்டா கேட்க விட்டுங்கடா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜியா தான் நான் தான் வெட்டுவேன்னு சொல்ல. ஜேகே ரொம்ப போல்டாக கேர்ள் தான், கான்ஃபிடெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்ல. நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண. ஜியா அந்த கேக்கை வெட்ட உள்ள கேர்ள் தான், மீன் பிங்க் கலர் தான். அவ்வளோ ஹாப்பினஸ். ஜியாவும் ஜங்குக்கும் அப்படி ஆடிட்டுருக்காங்க. அங்கே எல்லோரும் அது மாதிரி ஹாப்பியாக பார்க்க. அந்த பப்பியும் போய் ஜியா ஜங்குக் அப்புறம் அந்த பப்பி 3 பேரும் அப்படியே குதிக்க ஆட. இப்போ அப்படியே ஹோபி சரிடா ஃபோட்டோ எடுங்க, ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோக்கு ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகே உங்கள் ஐஸை பார்க்க, ஜியாவும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அழகாக ஜேகேவோட மடியில் உட்காந்துக்க. அந்த டாகி உங்களுக்கும் ஜேகேக்கும் அப்படியே நடுவில் இருக்குது. ஜேகேவோட ஆர்ம்ஸ் அப்படியே உங்களோட ஷோல்டர்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம ஜிம்மின் இப்போ அது மக்களே, இது வந்து நீங்கள் லவ் பண்ண காலேஜ் டேஸ் கிடையாது, கல்யாணம் ஆகி 2 பேத்துக்கு குழந்தைருக்கடா, போதுன்ட்டு ரொமான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ல. ரியா வந்து ஜிமினோட ஆர்ம்ஸ் அடிக்க, ஜிமினோ ஒரு மாதிரி சிரிக்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஹோபி வந்து ரெடியா அப்படின்னு சொல்ல. சுகா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பார்க்க. நீங்கள் ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டு, ஜேகே உங்கள் ஐஸை பார்த்துட்டு வி ஃபீல் கம்ப்ளீட் அப்படின்னு 2 பேரும் சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணி அந்த கேமராவை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு சவுண்ட் கிளிக் அப்படின்னு. அவ்வளோதான் இந்த ஹாப்பி எண்டிங்காக இந்த எஃப்எஃப் நான் முடிக்கிறேன். இந்த எஃப்எஃப் நான் எழுதும் போதே ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய ரொமான்ஸ் இருக்கணும், நிறைய லவ் இருக்கணும், நிறைய எப்படி சொல்கிறது, இந்த பர்சனுக்கு இவங்க தான் அந்த விதி எழுதி வச்சாலும், என்ன தான் அந்த விதி பிரிக்க நினச்சாலும், இல்லை இவங்க 2 பேருமே பிரிய நினச்சாலும், அந்த அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்கள சேர்த்து வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஜேகேக்கு வயனுக்கு ஜேகே. இப்போ அப்படியே அந்த லிவிங் ஹாலில் போனால் நம்ம சாரா போய் ஒரு ஃப்ரேமை மாட்டாங்க சென்டரில். அந்த இப்போ எடுத்த ஃப்ரேம் தான். அப்படியே சுற்றி பார்த்தா ஜேகேக்கு உங்களுக்கு வெட்டிங்கான ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் ஹனிமூன் போனப்போ எடுத்த ஃபோட்டோ, பெட்டில் இருந்தப்போ ஃபோட்டோ, நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதும், ஜேகே சண்டை போடும் போதும், ஜேகே மூஞ்சில் நீங்கள் கேக் சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் நீங்கள் ஜேகேவும் நடந்து போகிற மாதிரி, அந்த பப்பி கூட சிரிக்கிற மாதிரி, சேரில் பொறாடுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ அப்படி ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ நீங்களும் ஜேகேவும் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் ஷாப் முன்னாடி அந்த ஃபுல் மூன் பார்த்தப்போ அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்படியே கீழே வந்தால் ஒரு எமோஷ்னலான ஃபோட்டோ, ஜியா பிறந்த அன்றைக்கு ஜேகே அவளை தூக்கி வச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. இவ்வளோ ஹாப்பி எண்டிங்ஸாக இந்த எஃப்எஃப் நான் முடிக்கிறேன். ஜேகேவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கோவம் தான் எல்லாமே, அவனுக்கு மாஃபியா தான் எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் தான் எல்லாமே. இப்போது அவன் ஒரு 2 குழந்தைக்கு அப்பா.
இந்த இடத்து வரைக்கும் ஒரு அனாதையாக இருந்து ஜேகேவை ஒரு குடும்ப தலைவனாக நீங்கள் மாற்றுறதுனால ஜேகேக்கு ஒரு ஃபேமிலினா அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த எஃப்எஃப் நான் இதுலேயே முடிக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கா இல்லையா என்ன. இது நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கான கிஃப்ட் இது. அண்ட் ஐ ஹோப் ஐம் வெரி ஹாப்பி. நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வருமானு நினைக்கல. பட் 300ங்கிறது வந்து ஒரு ஹோப், நமக்காக ஒரு 300 பேர் நம்ம சேனல் பார்க்குறாங்களா அப்படின்னு இருக்கும். அண்டு நான் அடுத்தது ஜிமினோட எஃப்எஃப் போடலான் இருக்கேன். அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வைபாக இருக்கும். ஐ ஹோப் நான் சீக்கிரமாகவே அந்த மக்னே ஸ்டோல் த கோல்டன் மக்னே ஸ்டோல் த இந்தியன் பிரின்சஸ் ஸ்டோல் த கோல்டன் மக்னே ஹார்ட், அதுவும் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அதுவும் நான் போடுறேன். எனக்கு டிலே ஆகும்டா. ஒவ்வொரு ஸ்கிரிப்டை நான் எழுதி அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணி அது மாதிரி போடுறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ரெகுலராக ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நிறைய டைம் எனக்கு எடுக்கும். ஸோ டோன்ட் வெரி, கோச்சிக்காதீங்க. பட் நான் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் அப்டேட்ஸ்லாம் வரும். அது என்னோடய பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ லவ் யூ ஆமீஸ், லவ் யூ. இப்படிக்கு விடைபெறுகிறேன். அன்யாங்கசையோ பிடிஎஸ். பை யோர் ஹேசில். டாட்டா, பை பை.